Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. அன்பிற்குரிய சகோதரர்களே, கேள்வி பதில் சொல்லும் பொழுது நபிமார்கள் விவாதம் செய்தார்கள் என்று சொன்னீர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை, நாம் விவாதம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நபிமார்கள் விவாதம் செஞ்சாங்கன்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, நேற்று முதனால சொன்னோம். அப்போ நபிமார்கள் விவாதம் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது, அதை ஒத்துக்கொள்கிறோம். அது நபிமார்களுக்குரிய தனித்தகுதி. நம்மளும் அது மாதிரி விவாதம் செய்யலாமாங்கிறது அந்த கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை வழங்கிக்கிறேன்னு, நபிமார்களை அல்லாஹ் அனுப்புகிறான் இல்லையா? எதுக்கு அனுப்புகிறான்? நமக்கு வழிகாட்ட தான் அனுப்புகிறான். அவங்க எந்த வழியெல்லாம் நம்ம கற்றுத்தந்தாங்களோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது அனுப்புகிறானே தவிர அவருக்கு உரியது என்று கொண்டாடுவதற்கு அனுப்புவது கிடையாது. நபிகளுக்கே உரியது என்று சில விஷயங்கள் இருக்கும், அதை கழிச்சிடலாம், அதை அல்லாஹ் சொல்லிடுவான். இது உனக்கு மட்டும் உள்ளது, இது உனக்கு மட்டும் உள்ளது என்று சிறப்பித்து சொன்ன விஷயங்களை கழித்தால் பாக்கி எல்லா விஷயத்துலையும் நபி செஞ்சாங்கண்டா போதும், நீங்கள் செய்யலாம். நீ செய்யன்னு தனி பர்மிஷன் கொடுக்க வேண்டியது இல்லை. ஏன் வேண்டியது இல்லைன்னு கேட்டால், 33வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரசூலுல்லாவிடத்தில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. ரசூலுல்லாவிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்குங்கிற. முன்மாதிரின்னா என்ன அர்த்தம்? பார்த்து ரசிக்கிறதா, அதை ஃபாலோ பண்ணுறதா? முன்மாதிரினா ஃபாலோ பண்ணுறது, முன்மாதிரினா அவரை மாதிரி நீ செய்யின்ற அர்த்தம். அப்போ நபிகள் நாயகத்தை எல்லாம் வேறு வேறு தலைவர்களை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணவும் முடியாது. அவங்க என்ன செய்வாங்க, நாங்கள் வேறு நீங்கள் வேறு பண்ணுறாங்க, என் சொல்ல கேளுமாங்களே தவிர நான் செய்கிற மாதிரி செய்யன்னு சொல்ல முடியாது. ஏன்? அவங்க தனி சட்டம் வச்சுருப்பாங்க, இவனை தனியாக தான் பிரித்து பார்ப்பாங்க. உலகத் தலைவர்களே நான் செய்கிறத நீங்கள் செய்யலாம், அப்படி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்ன தலைவர் நபிகள் நாயகம் தான். அப்போ லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுல்லாவிடத்தில் அழகான ஒரு முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுன்னா, அப்போ ரசூல்லா விவாதம் செஞ்சாங்கன்னு வருதுல்ல, அது முன்மாதிரி தானே, நீங்கள் செய்ய வேண்டியதானே. ரசூல்லாவுக்கு தான் ஜாதிலுகும் பில்லத்தி ஹி ஹசன், அழகிய முறையில் விவாதம் செய்யும் ரசூல்லாவுக்கு சொல்கிறான். ரசூல்லாவும் செஞ்சாங்க. அதை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? இது ரசூல்லாவுக்கு பிரிக்க இயலுமா? ரசூல்லாவுக்குன்னா மொத்த குரானே ரசூல்லாவுன்னு சொல்லிட்டு போயிட்டு இஸ்லாத்துக்கு போயிட வேண்டியதான். ரசூல்லாவுக்கு தான் எல்லா கட்டளையும் வருது, 90% கட்டளை ரசூல்லாவுக்கு தான் வருது. அப்போ யாயுகளுதின் ஆமனுன்னு வரதை மட்டும் எடுத்துக்கிட்டு ரசூல்லாவை பற்றி சொல்லக்கூடியதெல்லாம் பிரித்து விட்டுடலாமா? அது நமக்கு தான். இது உனக்கு மட்டும் 2-3 விஷயம் இருக்கும், அதை கழிச்சிக்கணும், அது ஒரு விஷயம். அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இப்ராஹிம் நபி என்ன செஞ்சார்னு கேட்டால், அவர் தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கரல, ஓரிரை கொள்கை ஏற்றுக்கரல, அவர் சிலை வணக்கம் செய்கிறவராக இருந்தார். அவர்கிட்ட போய் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க இப்ராஹிம் நபி, அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, அவருடைய தகப்பனார். அப்போ இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்கன்னா, உனக்காக வேண்டி நான் அல்லாட்ட நான் மன்னிப்பு கேட்பேன், நீ தப்புல இருந்துக்கிட்டு இருக்கிற, உனக்காக வேண்டி இல்லை அஸ்தக்ஃபிர் லக்க ரப்பி, என்னுடைய இறைவனிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். சொன்ன உடனே அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். என்ன கண்டிக்கிறான்னு கேட்டால், எப்படி நீ யாரை மன்னிக்கணுங்கிறதுக்கு நான் ஒரு எல்லை கோடு போட்டுட்டேன், அந்த எல்லை கோட்டுக்கு இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு தான் மன்னிப்பு கேட்கணும், எல்லை கோட்டுக்கு அந்த பக்கம் உள்ளவங்க கேட்கக்கூடாது. யாருக்கு இல்லை? எனக்கு இணை கற்பித்தால் மன்னிப்பு இல்லை. அவருக்கு இப்படி நீங்கள் இப்போ அதில் தெரிஞ்சுட்டா கேட்கலாம், அவர் அதில் இருப்பார், நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்களா? உங்களுக்கு மட்டும் தனி சட்டமா? அப்படி நல்லா என்ன செஞ்சுட்டான்னு கேட்டால், அது வேற ஒரு வசதி சொல்கிறான், மாக்கான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம் அலி அபிஹி, இப்ராஹிம் தன் தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடியது இல்லா அன் மௌஇதத்தின் வாதஹா ஐயாஹு, அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்த அடிப்படையில் செய்து விட்டார். ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவும் லில்லாஹி, தன் தந்தை அல்லாவின் எதிரி என்று தெல்ல தெளிவாக தெரிந்த பிறகு தபர்ரா மின் விலகி கொண்டார். அல்லாஹ் தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு முதல் மன்னிப்பு கேட்டார், தெரியாமல் எங்கள் பாப்பா மன்னிச்சிருன்ட்டார். பாப்பா அந்த கொள்கை ஏற்றுக்கிட்டு இருந்தால் கேட்கலாம், அது பிரச்சனையே இல்லை, ஏற்றவுடனே மன்னிப்பு ஆயிரும். இவர் அதிலே தான் இருக்கிறார், அந்த ஷிர்கில் அந்த சிலை வணக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்காக வேண்டி இப்ராஹிம் நபி எப்படி ஆள்? அவர் தான் இந்த உம்மத்தில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள், அல்லாஹ்வுடைய ஹலீல். மனித குலத்திலே அல்லாஹ்வுடைய நண்பர் யார்? அவர் மட்டும்தான். அப்படி அந்தஸ்து பெற்றவராக இருந்தால் கூட அல்லாஹ் போட்ட கோட்டை மீற முடியாது. இவங்களுக்கு மன்னிப்பு, இவங்களுக்கு மன்னிப்பு இல்லை, இது அல்லாஹ் போட்ட கோடு. இதுக்குள்ளே உள்ள யாருக்குனாலும் கேளு, இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் உள்ள ஆள் கேட்கக்கூடாது அப்படின்னு நல்லா பிரிச்சுட்டான். அவர் அந்த பக்கம் உள்ள ஆள் போய் கேட்டுவிட்டார். இதை அல்லாஹ் சொல்கிறான் குரானில், அது கானத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம்,
இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. உள்ளதீனமாகு அவரோடு இருக்கிற மக்களிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. எதில் முன்மாதிரி இருக்கிறது? இது காலூலி கௌமிகும் அவங்க சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், இன்னா புராவுமின்கும் நாங்கள் உங்களை விட்டு விலகி கொண்டோம். ஏன் நீ மிம்மா தாபுதும் நீங்கள் வணங்கக்கூடியதை விட்டு நாங்கள் விலகி கொண்டோம். கஃபர்னாபிக்கு உங்களை நிராகரிக்கிறோம். ஓ பதா பைனனா ஓ பைனக்குமுல் அதாவத்துல் பகுதாவு அபதா உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பகைமையும் வெறுப்பும் தெல்ல தெளிவாக ஆகிவிட்டது. ஹத்தா தூமினு பில்லாஹி வஹதா அல்லாவை மட்டும் நீங்கள் நம்புகிற வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை என்று இப்ராஹிம் நபி தன் சமுதாயத்துக்கு சொன்னாரே. அதில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தில் தவிரங்கிறான் அல்ல. எதில் தவிர? இல்லா கவுல இப்ராஹிம் அலி அபிஹி இப்ராஹிம் தகப்பனார்கிட்ட சொன்னாரே, லஸ்தாஃபிர் லன் நிலக்க உனக்கு நான் மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னாரே, அந்த ஒரு விஷயத்தை தவிர எல்லாத்துக்கும் முன்மாதிரி இருக்குன்ட்டான்ல. அந்த ஒன்று தான், அதை ஒன்று தான் ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்ராஹிம் நபி ஒன்று செஞ்சாங்கன்னு குரானில் வந்தால் நீங்கள் அவ்வளோ பேர் செய்யலாம். இப்ராஹிம் நபி செஞ்ச செயலில் எதை எடுக்கக்கூடாதுன்னு ஒன்று மட்டும்தான். இணை கற்பிக்கிற தந்தைக்காக பாவமன்னிப்பு தரனான்னு வருதில்ல, வந்தால் செய்யாத, அது வந்து தப்பாக செஞ்சிட்டார். அது ஒன்று அழகாக கழிச்சு விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ராஹிம் நபி தான் அழகாக வாதம் பண்ணார், ரசூல்லா வாதம் பண்ணதை சொன்னோம், அதுக்கு விதி அல்லாஹ் சொல்லிட்டான் ஃபாலோ பண்ணுண்டு. இப்ராஹிம் நபி விவாதம் பண்ணது கொண்டு ஆதாரம் காட்டியாச்சு. இறைவன்னா யாரான்னு கேட்டு அங்கே போய் என்ன செஞ்சார்? விவாதம் பண்ணார். நம்மளை அதை வச்சு நாங்கள் விவாதம் பண்ணுறோம்னா நீ எப்படின்னு கேட்டால் அல்ல தானே சொல்கிறான். இதில் 60வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ நபிமார்கள் ஒன்றை சொன்னார்கள் என்று சொன்னால் அது எதுக்குன்னா ஃபாலோ பண்ணுவதற்கு தான். இன்னும் சொல்லப்போ நான் 3:31 அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, குல் இன்குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபிஊனி நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்க. நபியை சொல்ல சொல்கிறான். நபிகள் நாயகத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள். எப்படி சொல்லுங்கள்? நீ அல்லாஹ்வை நேசித்தாலும் என்னை தான் பின்பற்றணும். என் வழியில் வந்தால் தான் நீ அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ என்னத்துக்கு அர்த்தம்? ரசூலுல்லாவை பின்பற்றணுமே தவிர கொண்டாடுவதல்ல. மீலாதுல்லா கொண்டாடுறது, பேனர் வைக்கிறது, அதுக்கெல்லாம் ரசூல்லா வரல. வந்தது எதுக்குன்னா அவங்க சொன்ன மாதிரி பார்த்து நம்ம செய்யணும். விவாதமாக நம்மளும் விவாதம் பண்ணணும். கொள்கை பிடிப்பாக நம்மளும் அதே மாதிரி செய்யணும். தீமைகளை கொண்டு வெறுத்தார்களா அந்த மாதிரி செய்யணும். இப்படி எல்லாத்துலேயும் அவங்க முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அப்போ நம்ம இதுவே நமக்கு போதும் ஆதாரம். எதுக்கு நம்ம விவாதம் செய்யலாமான்னு கேட்குறீங்கல்ல? விவாதமும் செய்யலாம், எல்லா இறை தூதர்கள் செஞ்ச எல்லா காரியத்தையும் செய்யலாம். எது கழிக்கப்பட்டிருக்குதோ, எப்படி தப்பு என்று கழிக்கப்பட்டிருக்கும். யூனுஸ் நபி செஞ்ச ஒரு செயலை எல்லாம் கண்டிச்சிருக்கிறான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. அதே மாதிரி நூஹ் நபி வந்து தன் மகனுக்கு பிரார்த்தனை செஞ்சார், அதெல்லாம் கண்டிச்சிருக்கிறான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. இப்ராஹிம் நபி தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு கேட்டார், அதெல்லாம் கண்டிச்சிருக்கிறான், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. எது கண்டிக்கப்படலையோ அந்த விஷயங்களை ரசூல்லா கோவப்பட்டதெல்லாம் கண்டிக்கிறான். அபசவத்து வரலாண்டு நீங்கள் காரணமாக காட்டி கூட்டு பேரோட கோவப்படக்கூடாது. ஏன் ரசூல்லா செஞ்சிட்டாங்கன்னு? ஏன் அது கண்டிக்கப்பட்டுருச்சு. கண்டிக்கப்படாத எந்த விஷயங்கள் இருந்தாலும் அல்லது பிரத்யேகம் என்று ஆக்கப்படாத, நபிக்கு மட்டும் உரியது என்று ஆக்கப்படாத எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம பின்பற்றலாம் அல்ல பின்பற்றணும். அப்படின்னா விவாதம் பண்ண நமக்கு அனுமதி இருக்குது. நம்மளும் விவாதம் பண்ண வேண்டும். விவாதம் இல்லாமல் இஸ்லாம் கிடையாது. அது விளங்கிக்கிறேன். அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. திருக்குர்ஆன் தமிழாக்கம் மூளை பி ஜைனுல் ஆபிதீன். புனித குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, அது தொகுக்கப்பட்ட வரலாறு, அது இறைவனால் தான் அருளப்பட்டது என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையிலான எளிய தமிழ்நடை, உயர்தரமான காகிதம் மற்றும் பைண்டிங், 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு, விலை ரூபாய் 450 மட்டுமே. மற்றும் 100க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் பிஜே அவர்கள் எழுதிய இஸ்லாமிய அறிவை மேலோங்க செய்யும் புத்தகங்கள் என அனைத்தும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர்த்தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. தொடர்புக்கு 9442276341. குர்ஆனில் மனிதன் பூமியில் தான் இறப்பான் என கூறப்பட்டுள்ளது. பூமியில் தான் இங்கே தான் வாழ்வீர்கள் வருதில்ல. நீங்களும் இதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் இப்போது மனிதன் செவ்வாய் கிரகத்தில் வாழ முயற்சி செய்கின்றான். இதை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது? அவ்வாறு மனிதன் அங்கு வாழ்ந்தால் அவன் இறப்புமே அங்குதான் இருக்கும். இதை பற்றி தெளிவான விளக்கம் தாருங்கள்னு திருச்சி ரிஸ்வான் என்பவர் கேட்குறாரு. அதாவது மனிதன் வந்து பல கோள்கள் இருந்தாலும் செவ்வாய்ங்கிற கோளுக்கு போகிறதுக்கு தான் என்ன செஞ்சுருக்கிறான், அவன் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் மனிதனை அனுப்பலை. அவன் ஆள் இல்லாத இதுக்கு தான் அனுப்பிக்கிட்டு இருக்கிறான். சந்திரனுக்கு அது கோள் இல்லை, அது பூமியை சேர்ந்தது, பூமியுடைய துணைக்கோள். அதுக்கு மனிதர்களை அனுப்பியிருக்கிறான், சோதனையும் பண்ணியிருக்கிறான். இப்போ வாழ்வதாக இருந்தால் இவன் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்காவது முயற்சி பண்ணக்கூட 2 தான் இருக்குது. மற்றதை பற்றி பேச வேணாம். சூரியனு புதனுக்கெல்லாம் போக முடியுமாங்கிறத விட்டுருவோம். இப்போ செவ்வாய்க்கு போக முயற்சி பண்ணுறானே, ஒருவேளை வெற்றி அடைந்து
அங்கே மனிதன் வாழலாம் என்ற நிலை வந்தால் பூமியில் வாழ்வீர்கள், இங்கே தான் வாழ்வீர்கள்ங்கிறது பொய்யா போயிருமே. அங்கே வாழ்ந்து அங்கே தானே மரணிக்கவும் செய்வான். அங்கே வாழ்ந்தான்ங்கிறதும் பொய்யா போகும், அங்கே மரணிப்பீர்கள் என்பது பொய்யா போயிருமே அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. முதல்ல விஷயம், செவ்வாய் கிரகத்தில் வாழ முடியும் என்று சொல்வதாக இருந்தால் அந்த வாழ்வதற்குரிய விஷயம் இருக்குன்னு விஞ்ஞானி சொல்கிறாங்களா? என்ன சொல்கிறான்? தண்ணி உறைந்திருக்குன்னு அதிகபட்சமாக அதில் சொல்கிறானே தவிர செவ்வாய் கிரகத்தில் வாழ்வதற்கு ஏற்றவாறு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னு கேட்டால் பூமியில் உள்ள காற்று இருக்கு, நம்ம காற்று சுவாசிக்கிறோம்ல, இந்த காற்றிலே கொஞ்சம் ஒரு 10% குறைஞ்சா கூட நமக்கு மூச்சுத்திணறலாம் ஏற்பட்டு போயிடும், சுவாசிக்க முடியாது. அந்த செவ்வாய் கிரகத்தில் பூமியில் இருக்கிற காற்றில் வந்து 100ல் 1 பங்கு தான் இருக்கிறது. இந்த காற்று இருக்குதுல்ல, இதை 99 கழிச்சு விட்ருங்க, வாழை இயலுமா? இங்கேயே இந்த பூமியில் கூட வாழை இயலாது. அப்போ இந்த பூமியில் இருக்கிற காற்றை விட 1% தான் இருக்குது, 99% காற்று இல்லை. அப்போ 1% அளவுக்கு தான் அங்கே என்ன இருக்குது, 100ல் 1 பங்கு தான் இருக்கிறது. அந்த காற்றுலையும் அந்த 1% காற்று இருக்குல்ல, அதில் ஆக்சிஜன் வந்து 1% தான் இருக்குது. காற்றில் வந்து ஆக்சிஜனை தான் நம்ம சுவாசிக்கிறோம். அந்த ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னா அந்த 1% காற்றுலையும் அதில் 1% தான். அப்படின்னா 1000ல் இங்கே உள்ள கணக்கு படி பார்த்தா 1000ல் ஒரு அளவுக்கு தான் ஆக்சிஜன் கிடைக்கிறது. அந்த இதில் என்ன செய்ய முடியாது, மனிதன் வாழ்வதற்கு அது ஏற்றது கிடையாது, செத்து போயிடுவான். அந்த அதில் போனோன்னு என்ன செய்யணும், அதோட ஆள் க்ளோஸ் ஆகிடுவான். அதனால் அது ஒரு விஷயம். இரண்டாவதாக அங்கே உள்ள வெப்பம் வந்து 87 டிகிரி, 87 டிகிரி சென்டிகிரேட். இப்போ நம்ம 40க்கு தடுமாறுறோம், விளங்குதா? 40 50 வந்துட்டாலே மயங்கி விழுந்துடுறாங்க. 55க்கெலாம் போனால் மனிதனை கருவி போயிடுவான் அப்போ பூமியில் வந்து. அப்போ நம்ம 87 டிகிரி சென்டிகிரேடு வெப்பம் அங்கே இருக்கிறது. வெயில், நல்ல வெயில் பகல் நேரங்களில். ராத்திரியில் குளிர் வந்துச்சுன்னு சொன்னால் -17 டிகிரி, -17 டிகிரினா முடிஞ்சு உறைஞ்சி போயிடுவோம், ஐஸ் கட்டியாக போயிடுவோம். அப்போ பகலில் வந்து கருவாடாக போயிடுவோம், ராத்திரிக்கு போனால் ஐஸ் கட்டியாக பாறையாக போயிடுவோம். எப்படி வாழ முடியும்? அதான் இவன் வந்து தண்ணீர் மாதிரி உறைந்திருக்கிற வச்சு அவன் சொல்கிறானே தவிர அது மட்டுமா வாழ்வதற்கு? தண்ணி இருந்தால் வாழ்ந்துடலான்னு சொன்னால் அது மட்டும் எப்படி வாழ முடியும்? அந்த வெப்பத்தை தாங்க இயலுமா? அதனால் வந்து சூரியன்லேருந்து 23 கோடி கிலோமீட்டர் அது இருக்குது. சூரியனில் இருந்து வந்து அந்த செவ்வாய் வந்து அப்படி இருக்கிறது. அந்த மாதிரி தொலைவுள்ள கிரகத்தில் போய் குடியிருக்க முடியுமான்னா முடியாது. எதுக்கு செய்கிறான்னா சும்மா தன்னுடைய திறமையை காட்டுவதற்கு, ஒரு ஆராய்ச்சி பண்ணுவதற்கு, அதெல்லாம் இது இப்படிலாம் பயன்படுத்தி கொண்டா தான் வேறு வேறு இராணுவ நடவடிக்கைலாம் யூஸ் ஆகும். இதெல்லாம் போகிறது எதுக்கு மேலே போகிறான்னு சொன்னால் மனிதன் வாழ்வதற்காக போகல. சரி, அமெரிக்காவில் வாழ்வதற்கு நான் அமெரிக்கா சந்திரனில் ஆம்ஸ்டாங் இறக்கி விட்டான்ல, அதுக்கு பிறகு தொடர்ச்சி அவன் என்ன செஞ்சான்? ஒன்றுமே செய்யலை. வேறு ஒருத்தன் நான் போகிறேங்கிறான். அவன் போய் பார்த்துட்டு வந்த பிறகு பங்களா கட்டுறதுக்கு ஒரு இது அனுப்புகிறோம், அங்கே ஒரு நகரத்தை உருவாக்குறதுக்கு ஒரு டீம் அனுப்புகிறோன்றலாம் அனுப்பலை. இது போனால் சாத்தியப்படாதுன்னு தெரிஞ்சுட்டான். மற்றவன்லாம் எதுக்கு போகிறான்னா, உனக்கு நான் சலைத்தவனா, என்னிடத்திலும் அந்த தொழில்நுட்பம் இருக்குது, அந்த மாதிரி மேலே போகிற தொழில்நுட்பம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த நாட்டுக்கு ஒரு பயப்படுவாங்க எல்லாரும். இப்படி மேலே போகிற மாதிரி மேலே ஒரு என்னத்தையா ராக்கெட்டை வச்சு கீழே போட்டு விட்டான்னு என்ன செய்கிறது? அந்த ஒரு வலிமை எங்களுக்கு இருக்குன்னு காட்டுவதற்கு தான் செய்கிறார்களே தவிர சந்திரனில் வாழவே முடியாது. சந்திரன்லையும் ரொம்ப சந்திரனில் வாழ முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அங்கே காற்று இல்லை, அங்கேயாவது 1% இருக்குது காற்று. சந்திரனில் காற்றே இல்லை. காற்றுங்கிறத பேச்சுக்கு இடமே இல்லை. காற்று இல்லாத இடத்துல போய் வாழ்வீங்க. ஒரு கொடியை நட்டி வச்சா நிற்கும், பறக்காது. அமெரிக்கா கொடி நட்டும்போது பறக்கிற மாதிரி வர வச்சு அதனால வேறு இடத்துல எடுத்தாங்கன்னா பேச்சு வந்துச்சு. அமெரிக்காக்காரன் இறங்கி கொடியை நட்டினான்ல, நட்டும்போது அப்படி அசைகிற மாதிரி வீடியோ வெளியிட்டாங்க. இது வந்து நீ போகலை, எங்கேயோ ஒரு காட்டில் வச்சு இந்த கொடியை ஊண்டி, அது ஒரு தனி விஷயம். அப்படிலாம் ஒரு விமர்சனங்கள் வந்தது. ஏன் இந்த விமர்சனம் வந்துச்சுன்னா சந்திரனில் காற்று இல்லை. அப்போ காற்று இல்லைங்கிறது ஒன்று. வெப்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இரவு வெப்பம் -173 டிகிரி, அதாவது பகல் வெப்பம் 127. பகல் வெப்பம் வந்து செவ்வாயை விட சந்திரனில் 127, இதுக்கு 3 மடங்கு. இப்போ நமக்கு இருக்கிற பூமியில் இருக்கிற வெப்பத்தை விட 3 மடங்கு வெப்பம் சந்திரனில் இருக்குது, வாழ முடியாது. இரவில் வந்துட்டிங்கன்னா இரவு நேர வெப்பம்னா வெப்பமே கிடையாது, -173 டிகிரி. உண்மை சொல்ல அது கணக்கே சொல்ல இயலாது. அந்த மாதிரி உள்ளது போய் இப்படி வாழ முடியும்? அதாவது ஒரு ஆய்வுக்காக சில வேலைகளை போய் செய்யலாமே தவிர, அல்ல சில நாட்கள் டின்னில் வந்து ஆக்சிஜனை கட்டிக்கிட்டு போய் ஒரு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு வருவது அது வாழ்வதுன்னு பேர் இல்லது. வாழ்றதுன்னா வாழணும். செயற்கை பூமிக்குள்ளே மூச்சடைக்கி ஒருத்தன் தண்ணிக்குள்ளே 1/2 மணி நேரம் இருந்தாண்டா வாழ்றான்டா அர்த்தம். அதுக்குரிய சாதனங்களை வைத்துக்கொண்டு நீர்மூழ்கி கப்பலில் கூட இருக்க தான் செய்கிறான், 1 நாள் 2 நாளைக்கு. அதெல்லாம் வாழ்வதில் வராது. வாழ்வதுன்னா இயற்கையாக சகஜமாக வாழணும். சும்மா 1 நாள் 2 நாள் ஆராய்ச்சிக்கு போயிட்டு வரதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வாழ்வதுன்னு சொல்ல இயலாது. ஒரு காலத்தில் வாழ இயலாது. இவர் என்ன தான் கஜகரணம் போட்டாலும்
பூமியை தவிர வேறு கோள்களில் மனிதனுக்கு வாழவே முடியாது. அதான் உண்மை. அவங்க சொல்ல கண்டுபிடிப்பு, அவங்க சொல்கிற கணக்கு தான். அதே விஞ்ஞானிகள் கணிப்பில் குர்ஆனில் சொல்லிச்சுங்கிற ஒன்று. விஞ்ஞானிகளுடைய கணக்கு, நீ தானே இந்த வெப்பத்தை சொல்கிற, நீ தானே இந்த குளிரையும் சொல்கிற, நீ தானே காற்று இல்லைன்னு சொல்கிற, நானாக சொல்கிறேன், நீ தானே ஆய்வு பண்ணிட்டு சொல்கிற. அந்த காற்றில் வந்து 1% தான் இருக்குதுன்னு சொல்லுவது நீ தானே. அந்த 1%லையும் 1% ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்கிறது நீ தானேப்பா. அதன்படி பார்த்தா வாழ இயலுமா? அந்த நீ சொல்கிற கணக்கையும் வாழ்வதற்குரிய தேவையும் கணக்கு பண்ணி பார்த்தா மனிதன் மட்டுமில்லை, எந்த உயிரும் வாழ முடியாது. எந்த ஒரு உயிரும் அங்கே வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை கிடையாது. அதனால் குர்ஆன் வந்து பொய்யாகாது, கண்டிப்பாக வாழ முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்ல ரஹ்மானின் மாபெரும் கிருபையால் தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் இயங்கி வரும் அல் ஹிதாயா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள விரும்பும் மகளிருக்காக 1 வருட ஆலிமா பட்டக்கல்வி, வெளியூர் மாணவிகளுக்கு தங்கி பயில பாதுகாப்பான ஹாஸ்டல் வசதி, தீனுல் இஸ்லாத்தை ஏற்ற மகளிருக்கு 3 மாத தீனியாத் என்னும் அடிப்படை கல்வி இலவசம். புதிய மாணவிகளுக்கான சேர்க்கை துவங்கிவிட்டது. மார்க்கம் பயில விரும்பும் மாணவிகள் உடனே முன்பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 6381664744, 8015379211, 863762364. மனிதனுக்கு ஷைத்தானின் தாக்கமும் உண்டு, வானவர்களின் தாக்கமும் உண்டு என்ற ஹதீஸை உங்கள் உரையில் கேட்டுள்ளேன். அது பலவீனமான செய்தி என்று எங்கள் ஊர் ஆலிம் ஒருவர் கூறுகிறார். அவர் கூறுவது சரியா அப்படின்ட்டு அபு இம்ரான் மேலப்பாளையத்திலும் கேட்குறார். அதாவது நம்ம பல தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லாஹ் வந்து ஒரு மலக்கை ஒரு சாட்டி வச்சுருக்கிறான், ஷைத்தான் இருக்கிறான். மலக்குடைய வேலை என்னென்னு கேட்டால் அவன் நன்மையை அவன் தூண்டுறது, தொழுவு போடா நோன்பு விடான்னு தூண்டுவது, அல்லது தப்புக்கு போகும்போது போகாதான்னு சொல்லி ரெட்டை மனசு நமக்கே வரும், நமக்கே தெரிஞ்சிடும். நமக்கே ஒரு காரியம் செய்ய போகும்போது ஒரு பக்கம் செய்யுங்கிற மாதிரி வரணும் கெட்ட காரியத்தை, அதை செய்யாதேன்னு இன்னொரு இது செய்யணும், தேவையா இது நம்ம செய்ய தப்பு இல்லை அப்படின்னு வரும். இல்லை பரவாயில்ல செஞ்சுருவோம், இப்படி மாறி மாறி வரும்ல. அப்படி வர்றது அவன் வேலை, இப்படி வர்றது இவர் வேலை. செய்யின் தப்பை செய்யின்னு தூண்டுதல் மிகிக்கிறது வந்து யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்குது. ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த ஷைத்தானுடைய தூண்டுதல், மலக்கு தூண்டுதல் இருக்குங்கிறத நம்ம பல சந்தர்ப்பங்களும் சொல்லியிருக்கிறோம். இது வந்து ஒரு பலவீனமான ஹதீஸு என்று இப்போ அந்த பயானை கேட்டிருப்பாங்க, பல தடவை சொல்லியிருக்கிறோம். அது பலவீனமான ஹதீஸு அப்படின்னு யாரோ சொன்னதாக அந்த சகோதரர் சொல்கிறார். இந்த ஹதீஸ் வந்து திருமதி இப்னு ஹிப்பான், முஸ்னத் அபு யாலா, நசை, அது மாதிரி நசையில் குப்ரான் ஒன்று, இந்த நசை குப்ரான் பெரிய நூல் எழுதியிருக்காரு. இந்த நூல்களெல்லாம் அந்த அறிவிப்பு இருக்கிறது. இது எல்லாமே பலவீனமானது தான். திருமதியில் இந்த ஹதீஸ் வருது, அது பலவீனமானது. இப்னு ஹிப்பானில் வருது, அது பலவீனமானது தான். அபு யாலாவில் வர்றதும் பலவீனமானது தான். நசை குப்ராவில் வர்றதும் பலவீனமானது தான். ஆனால் தபரானியில் ஒரு ஹதீஸ் இது சரியானது. அவங்க தான் பலவீனமானது பார்த்து பொய்யா சொல்லலை. அவங்க பலவீனமான ஹதீஸில் பார்த்து இது பலவீனமாக இருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்களே தவிர, தபரானியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அதில் எந்த அறிவிப்பாளர் குறையுமே அதில் இல்லை. இந்த ஹதீஸில் வந்து எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால், அலா ஒ இன்னலில் மலக்கி லம்மத்துன், மலக்குக்கு ஒரு தூண்டுதல் மனிதன்கிட்ட இருக்கிறது. ஒளி ஷைத்தானி லம்மத்துன், ஷைத்தானுக்கும் ஒரு தூண்டுதல் இருக்கிறது. இப்போ லம்மத்துல் மலக்கி, மலக்கு தூண்டுதல் என்னவென்று சொன்னால், ஈஆதுன் லில் ஹைரி, நல்லதை வந்து தூண்டுவது, தொழுவப்போ திக்ர் செய்யி அப்படின்னு சொல்லி செய்யக்கூடியது. இப்போ லம்மத்து ஷைத்தான் என்னென்று கேட்டால், ஷைத்தானுடைய தூண்டுதல் என்னவென்று கேட்டால், ஈஆதும் பி ஷர்ரி, கெட்டதை தூண்டுவது ஷைத்தானின் வேலை. ஃபமன் வஜத லம்மத்தல் மலக்கி, யாருக்கு மலக்குடைய தூண்டுதல் மிகிக்கிறதோ அவர் ஃபல் அஹமதுல்லா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிறங்க. செய்யணும்னு நினைக்கிறோம், செய்ய வேணான்னு உறுதி வந்துருச்சு, அல்ஹம்துலில்லான்றனே மலக்கு சொன்னது நமக்கு நமக்கு அருள் செஞ்சுட்டான். ஒமன் வஜத லம்மத்த ஷைத்தான் தூண்டி மலை இழுக்கிறானேன்னு இருக்கா, அப்போ நீ போயிடக்கூடாது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான்னு சொல்லி அப்போ நீ தப்பிச்சிக்கலான்னு இந்த வழியை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது பெரிய ஹதீஸில் நடுவில் ஒரு சின்ன துண்டு, பெரிய ஹதீஸு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் இந்த மெசேஜும் கூட இறந்துருக்கு. இந்த ஹதீஸில் வந்து இதில் எல்லாருமே ஆத்தன்டிக்கான ஆளுங்க. ஆனால் ஒரு ஆள் மட்டும் என்னென்னு கேட்டால், அந்த இது அறிவிக்கிறவர் ஆரிம் அபுன்னுமான்னு அறிவிக்கிறார். இவர் வந்து கடைசி காலத்தில் மூளை குழம்பி போயிட்டார். ஒரு அறிவிப்பாளர் வந்து ஒரு தன்னுடைய 50 வயசு வரைக்கும் நல்லா இருக்காருன்னு வைங்க, 50ல் மூளை குழம்பிட்டார்னு வைங்க, அதுக்கு என்ன ரூல் எடுப்பாங்கன்னா, 50 வயசு வரைக்கும் யாரெல்லாம் அறிவித்தாங்களோ அதெல்லாம் சரியான ஹதீஸு. அவருடைய 50 வயசுக்கு மேலே அவர் போய் பார்க்குறாங்கல்ல, அவங்க அறிவித்தாங்கன்னு சொன்னால் அது பலவீனமானது. 50ல் அறிவித்தாங்களா 55ல் அறிவித்தாங்களா தெரியலைன்னா பெண்டிங்கில் வச்சிடணும். மூளை குழம்புனவருடைய சட்டம் என்னென்னு கேட்டால், ஒரு 70 வயசுக்கு நல்லா இருப்பாங்க, வயசாகிட்டால் குழம்பிடுவாங்க. 70 வயசு வரைக்கும் நல்ல நினைவாற்றலாக இருந்த ஒருத்தர் வந்து 70க்கு மேலே உன்னோட பேச ஆரம்பிச்சிட்டார்.
அப்போ உன்னோட கொண்டு பேசும்போது ஹதீஸை இருக்கிறது இல்லைம்பாரு, அறிவிப்பாளர் மாற்றி சொல்லுவார், அவருக்கு பதிலாக இவரை சொல்லி விடுவார். அப்போ பலவீனம் சரியாக போயிடும். அப்படி வர்றதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 70 வயசு வரைக்கும் அடுத்த ஆளை பார்ப்பாங்க. இவர்கிட்ட அறிவிக்கிற மாணவர் யார், இவர் எப்போ சந்திச்சார்னு தேடுவாங்க. இவர் இந்த ஆண்டு தான் இவர் பார்த்தாரு, இவர் அங்கே வச்சு மக்காவில் இருக்கும்போது மூல குழம்பு இருந்தார், மதீனாவில் குழம்புல. யாரெல்லாம் மக்காவில் பார்த்தாங்களோ எல்லாம் என்னது கரெக்டான ஹதீஸு. மதீனாவில் அப்படின்னு ஏதோ ஒரு அடையாளத்தை வச்சு பிரிக்க முடிந்தால் இப்படி எடுத்துக்கொள்வாங்க. அந்த மாதிரி ஆளில் ஒரு ஆள் இந்த ஆரிம்ங்கிற ஒரு ஆள். இந்த ஆரிம்ங்கிற ஆள் என்னன்னு கேட்டால், இவர் எப்போ மூல குழம்புன்னு கேட்டால் 120 ஹிஜ்ரி 120வது ஆண்டு அந்த கணக்கில் வாழ்ந்தவர். ஹிஜ்ரி 120 அவருக்கு மூல குழம்பி போச்சு. அப்போ இவர்கிட்ட போய் கேட்டவங்கள பார்ப்பாங்க, இவர் 120க்கு பிந்தி கேட்டாளா 120க்கு முந்தி கேட்டாளா. ஹிஜ்ரி 120 நான் ஹிஜ்ரி 118 அவரை பார்த்தேன், 119 பார்த்தேன், 115 பார்த்தேன், இதை சொன்னார் அப்படின்னு வந்தால் அது ஆத்தன்டிக்கான ஹதீஸ். ஏன்னா ஆள் நல்ல வலுவான ஆள். இவர் ஆரிம் என்பவர் ரொம்ப நம்பகமான ஆள். 121க்கு போய் பின்னாடி போட்டு கேட்டான்னு வைங்க, 120 வரைக்கும் அப்படி இருந்தார். 121ஆம் ஆண்டு போய் அவரை நான் பார்த்தேன்னு சொல்லி வந்தால், அவர் சொல்லாட்டால் மற்ற ஆய்வாளர்கள் ஆய்ந்து சொன்னார்களே, ஆனால் இது பலவீனம். ஒரே ஆள் தான் அவர். அந்த கட்டத்தில் அறிவித்தது சரியாக வரும், இந்த கட்டத்தில் சரியாக வராது. அந்த ஒரு குறை இவற்றை இருக்கிறது. இப்போ இந்த ஹதீஸில் என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தா, இவற்றை அறிவிக்கிற ஆளை பார்க்கணும். ஆரிம் என்பவற்றை யார் அறிவிக்கிறார்னா அலி பின் அப்துல் அசீஸுங்கிற அறிவிக்கிறார். அலி பின் அப்துல் அசீஸுடைய மகன் அலி என்பவர் அறிவிக்கிறார். இவர் ஆரிமை சந்தித்து கேட்டது 117ஆம் ஆண்டு. அது உக்கைலிங்கிறவர் அவர் வரலாறு ஆய்வு செஞ்சு இவர் 117ஆம் ஆண்டு தான் இவரை போய் சந்தித்து என்ன செய்கிறாரு, பாடம் கற்றுருக்கிறாரு. 117 நல்ல ஆள், ஸ்டடியாக இருந்தால் 3 வருஷத்துக்கு முன்னாடி இவர் மூளை குழம்புறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒன்று தான் பலவீனமாக சொல்லுவாங்க. ஆனால் பலவீனம் இல்லை. இந்த நுணுக்கத்தை பார்க்காம என்ன செய்வாங்க, அவர் மூளை குழம்பு நாளுன்றுவாங்க. மூளை குழம்பு நாளாக இருந்தாலும் மூளை குழம்பு நாளுடைய எல்லாத்தையும் தள்ளிட முடியுமா? மூளை குழம்பும் பிறக்கும் போதே மூளை குழம்பியாக இருக்கும். ஒரு கட்டத்தில் தான் மூளை குழம்பும். அந்த மூளை குழம்புல இருந்து தான் அந்த எல்லை வைக்கணுமே தவிர அவர் காலமெல்லாம் அவரை தள்ள முடியாது. அந்த மாதிரி மூளை குழம்பு நாளாக இருந்தாலும் மூளை குழம்புனா என்ன, கிற்கண்ட இருக்குல்ல, இந்த வயசான காலத்தில் அது மூளை குழப்பம் மறதி இருக்கா இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஒரு நோய் சொல்கிறாங்கல்ல, அந்த ஒரு நோய் அல்சீமருங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அல்சீமர் நோய் உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும்னா உன்னோட கொண்டு சாப்பிடலாமாங்க இப்படிங்கிற ஒரு கிற்கு இல்லை. இந்த மாதிரியான விஷயம் இப்படியான நிறைய ஹதீஸ் கலையில் அப்படி ஏற்பட்டிருக்கு. 70-80 வயசு வாழ்ந்தவர்கள்லாம் அந்த செஞ்சாங்க, இப்படி இருந்திருக்கிறாங்க. அப்போ அது எல்லாத்தையும் ஏற்றுனா ஹதீஸ் ஒன்றுமில்லாமல் போயிடும். வயசு காலத்தில் உலரெல்லாம் முடிச்சு ஹதீஸ்னாக்குன்னா என்ன ஆயிரும், பியூர் ஹதீஸே கிடைக்காது நமக்கு. அதனால் இந்த அளவுகளை வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த ஹதீஸில் எந்த குறையுமே கிடையாது, ஆத்தன்டிக்கான ஹதீஸ் தான். இறையருளால் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஓர் புதிய உதயம். தாயுள்ளம், அனாதை சிறுவர் இல்லம் மற்றும் மதரசா, ஆதரவற்ற சிறுவர்களுக்கான அரவணைப்பு இல்லம், உணவு, உடை, உறைவிடம், தரமான உலக கல்வியுடன் கூடிய மார்க்க கல்வி என தாயுள்ளத்துடன் கூடிய பராமரிப்பு மற்றும் மார்க்கம் பயில விரும்பும் மாணவர்களுக்கு 1 வருட ஆலிம் பட்டய படிப்பு என அனைத்தும் இலவசமாக. ஆதரவற்ற சிறுவர்கள் மற்றும் மாணவர்கள் சேர்க்கை துவங்கிவிட்டது. இப்போதே முந்துங்கள். தொடர்புக்கு 9789085666, 7010994520, 6380921148, 9940012064. இஸ்மாயில் நபிக்கு பிறகு நபிகள் நாயகம் மட்டுமே தான் நபி என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இஸ்மாயில் நபிக்கும் நபிகள் நாயகத்துக்கும் இடைப்பட்ட காலம் பல்லாயிரம் ஆண்டு இடைவெளி இருக்க வாய்ப்புள்ளது. அப்போது அந்த மக்களுக்கு இறை தூதரும் இறை வேதமும் கிடையாதா என்று கேட்குறாங்க. அதாவது இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில்னு ஒரு மகன், இஸ்ஹாக்குன்னு ஒரு மகன். இஸ்ஹாக்குக்கு தான் உள்ள பிள்ளைகள்லாம் நபியாக வருவாங்க. இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப் நபி, யாக்கூபுடைய மகன் யூசுப் நபி, அதை தொடர்ந்து இஸ்ரவேலில் உள்ள எல்லா நபிமார்கள் எடுத்தாலும் அது இப்ராஹிம் போய் முடிஞ்சாலும் இப்ராஹிமுக்கு அடுத்து யார்கிட்ட முடியும், இஸ்ஹாக்கிட்ட தான் முடியும். இஸ்ஹாக்கு பரம்பரை தான். இஸ்மாயில் நபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ரசூல்லா வரைக்கும் ஒரு நபியும் கிடையாது. இஸ்ஹாக்குங்கிற இப்ராஹிம் நபியுடைய ஒரு மகன் இஸ்ஹாக்கு, அவர் பிள்ளைகளுக்கெல்லாம் வரிசையாக ஒருத்தராக நபியாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ராஹிம் நபியுடைய பிள்ளைகளை எடுத்துக்கிட்டிங்க, இஸ்மாயில் நபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மட்டும்தான். அவருக்கு பிறகு வந்த மக்கள் யாருமே அங்கே என்ன இல்லை, நபிங்கிற ஒரு அந்தஸ்தில் வரலை. ரசூல்லா தான் அப்படி வர்றாங்க. கேள்வியாக தான் ஒரு கேள்வி. அப்போ மும்புட்டு கால இடைவெளிக்கு அந்த மக்களுக்கு நேர்வழி காட்டணுமா இல்லையா?
நேர்வழி காட்டலைன்னு சொல்கிறாங்களே உண்மையாங்கிறாரு. முதல்ல வந்து வரலைங்கிறது உண்மை தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன் கிடையாதுன்னா குர்ஆன் அது சொல்லுது. நீங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய யாசின் சூறாவில் என்ன இருக்குது, இதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். லித்துந்திர கௌமன் மா உந்திர ஆபாவுகும், அவங்களுடைய முன்னோர்கள் எச்சரிக்கப்படாத, நபிமார்களால் எச்சரிக்கப்படாத ஒரு சமுதாயத்திற்கு நீ எச்சரிக்கை செய்வதற்காக இந்த வேதத்தை உனக்கு தந்திருக்கிறேங்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த மக்கள் நீ எச்சரிக்கிற, இவங்க முன்னோர்களுக்கு எச்சரிப்பாளர் வரவே இல்லை, அப்படி ஒருத்தங்களோட எச்சரிக்கை வந்திருக்கிறாய் என்று சொன்னால் என்ன அர்த்தம், அந்த சமுதாயத்திற்கு இதற்கு முன் நபிமார்கள் வரவில்லை. 36வது சூறாவில் 6வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இது வந்து 6வது சூறாவில் 155 156 ஆகிய வசனங்களில் வருகிறது. என்ன வருதுன்னா, ஹாதா கிதாபு அன்சல்னாவு, இது நாம் இறக்கிய வேதம், ஃபத்தபிவுஹு, இதை நீங்கள் பின்பற்றுங்கள், ஒத்தகு, இறைவன் அஞ்சுங்கள், அல்லக்கும் துருகமும், நீங்கள் வந்து அருள் செய்யப்படுவீர்கள் அப்படி சொல்லிட்டு, அந்த கூழு, எதுக்கு இந்த கித்தாபை இறக்கிறோம் என்று சொன்னால், அந்த கூழு இன்னமா உன்சிலல் கித்தாபு அலா தாயிஃபத்தைனி மின் கபலினா, இந்த வேதம் வந்து 2 கூட்டத்துக்கு தான் அனுப்பியிருக்கிறீங்க, எங்களுக்கு இது வரைக்கும் வேதம் வரல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது தான் இப்போ வேதம் தந்துருக்குறோங்க. நல்லா என்ன சொல்கிறான்னா, அந்த மக்கள் மக்கா காஃபியர்களை வச்சு சொல்கிறான். ஆரம்பத்தில் மக்கா காஃபியர்களுக்கு தான் முதல் போதனை. அவங்கள்ட்ட சொல்லப்படுது, யூதர்களுக்கு வேதம் இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு வேதம் இருக்குது, நமக்கு மட்டும் வரல அப்படின்னு நீங்கள் பேசக்கூடாதுங்கிறது தான் இந்த வேதம் உங்களுக்கு தந்திருக்கிறோம், உங்களை மையமாக முதலாக தேர்ந்தெடுத்து தந்திருக்கோம் நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ என்ன அர்த்தம், இவங்களுக்கு வரலன்னு அர்த்தம். இவங்களுக்கு முன்னப்பின வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த வாசகத்தை சொல்ல மாட்டாங்க. அல்ல எப்படி கேட்குறாங்கன்னா, அந்த குழு நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்காக, என்ன சொல்லாமல் இருப்பதற்காக, இன்னமா உன்சிலல் கிதாப் அலா தாயிஃபத்தைனி, 2 கூட்டத்தார் பின் கபலினா, எங்களுக்கு முன்னுள்ள 2 கூட்டத்தார்னா யூத கிறிஸ்தவர்கள், அவங்களுக்கு தான் இந்த வேதங்கள்லாம் அருளப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னான் திராசத்தியும் லகாஃபிலின், அது எங்களுக்கு படிக்க தெரியாது, அது வேறு பாஷையில் உள்ளது, எங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்காக இந்த கித்தாபு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, பின்பற்றுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மக்களுக்கு ஒரு வேதம் வரலன்னு அர்த்தம், அவங்களுக்கு இப்போ முதல்ல கொடுக்குறோம். அப்படின்னா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் இஸ்மாயிலில் இருந்து ரசூல்லா வரைக்கும் என்ன வரல, வேதம் வரல. அடுத்து என்ன செய்யுதுன்னா 28:46 எல்லாம் சொல்லி காட்டுறான் ரசூல்லாவுக்கு, முகமதே ஒமா குந்தபி ஜானிவி தூரி இது நாதைனா, மூசா நபி அல்ல அழைக்கிறான்ல தூர் மலைக்கிட்ட, அவரை அழைத்த போது நீ அங்கே இருக்கவில்லை. அல்லாஹ் வந்து நடந்த சம்பவத்தை ரசூல்லாவுக்கு சொல்லி காட்டுறான். ரசூல்லாவை நோக்கி பேசுகிற ஒரு வசனம், நீ வந்து மூசா நபியை தூர் மலையில் நாம் அழைத்தோமே, அப்போது நீ தூர் மலைக்கு பக்கத்தில் நீ இருக்கவில்லை. உலாக்கின் ரஹமத்தம் நிரப்பிக்க, எனது இறைவனாக என்னுடைய அருளால் உனக்கு அதை நான் சொல்லி காட்டுகிறேன் என்று சொல்லிட்டு, லி துந்திர கௌமன் மா அத்தாகும் மின் நதீரின் மின் கபலிக்க, உனக்கு முன்னால் எந்த ஒரு எச்சரிக்கை செய்பவரும் வராத ஒரு சமுதாயத்திற்கு நீர் எச்சரிக்கை செய்வதற்காக, எந்த ஒரு சமுதாயமும் எச்சரிப்பாளர் வராத ஒரு சமுதாயத்தை நீ எச்சரிக்கை செய்வதற்காக உனக்கு இதை தந்திருக்கிறேன். என்ன அர்த்தம், அவங்களுக்கு வரலன்னு அர்த்தம். அது மக்காவில் உள்ள அந்த காஃபிர்கள் அவங்களுடைய முன்னோர்களுக்கெல்லாம் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு என்ன செய்யலை, எந்த ஒன்றுமே வரலை. இது 28:46 நல்லா சொல்லி காட்டுறான். இதே வாசகத்தை 32:3 இல்லை துந்திர கௌமன் மா தாகும் மின் நதிரி மின் கபலிக்கு, இதே சேம் இதே வாசகம் தான் 32:3 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ இது 44:44 ஒமா ஆத்தை நாகும் மின் குத்துபின் எதிரு சூனகா, அவர்கள் வாசிக்கிற எந்த ஒரு வேதத்தையும் அவர்கள் நான் வழங்கவில்லை. ஒமா அரசல் நாயிலேயும் கபலக்க மின்னதீர், உமக்கு முன்னால் எந்த எச்சரிப்பாளரையும் அவர்களுக்கு அனுப்பவும் இல்லை அப்படின்னு 34:44 பல இடங்களில் சொல்லி காட்டுறான். மக்காவில் அந்த மக்களை ரசூல்லா சந்தித்தாங்கல்ல, அவங்களுக்கும் அவங்களுடைய பாரம்பரிய மக்களுக்கெல்லாம் என்ன வரல, வேதம் எதுவுமே வரவே இல்லை அப்படிங்கிறது, நபி யாரும் வரல. அது உண்மைதான். உண்மையான்னு கேட்குறாரு, உண்மைதான். அப்போனா வந்து இதில் என்ன வரும்னு கேட்டால், ஒரு வேதம் இல்லை, அந்த இடைவெளியில் அவங்களுக்கு சொல்லாமல் இருந்தால் எப்படி, வேதம்னு ஒன்று வந்தால் தானே சரியாக வரும் அப்படின்னு கேட்டால், அதில் வந்து நம்ம வரலாற்று ரீதியாக சிந்திக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச ஒரு காரணம் இருக்குது, மார்க்க ரீதியாக அதுக்கு உள்ள ஒரு காரணம் இருக்குது. வரலாற்று ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஸ்ரவேலர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மக்களோட மக்கள் அங்கே இருக்கிறாங்க. இஸ்ஹாக் நபிலாம் என்ன செய்கிறாங்க, அந்த ஊர் சமுதாயத்தோடு இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது அவர்கள் நபியை தொடர்ச்சி ஒருத்தர் அனுப்ப வேண்டிய தேவை இருக்குது. இவர் யாருன்னு கேட்டால் இவரை மட்டும் தான் கொண்டு விடுறாங்க. இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து காட்டில் கொண்டே விடுறாங்க. இப்ராஹிம் நபி வந்து இஸ்மாயில் நபியை கொண்டே விடுறாங்க. உண்டா அவர் ஒரு ஆள் தான், அவங்க அம்மா தான். இஸ்மாயில் நபியை குழந்தையாக கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, அந்த மக்கா தான் காடு, அது அன்றைக்கு காடு தானே, பாலைவனம் தானே, பாலைவனத்தில் கொண்டு போய் இஸ்மாயில் நபியையும்
கை குழந்தை இஸ்மாயில் நபியையும் அவங்க அம்மா ஹாஜரையும் விட்டுறாங்க. விட்டோன்னு அவங்கள வச்சு தான் அந்த சஞ்சாரம் உருவாகிறது. சமுதாயமே உண்டாகலை. சமுதாயமாகி பல்கி பெருகி அப்படி வருவதற்கு உரிய ஒரு தேவையெல்லாம் ஏற்பட்டால் ஒரு நபின்னு அனுப்புகிறாருந்தா அவர் இருக்கிறார், அவர் 10 பேர் 4 பேர் இப்படி தான் இருப்பாங்க. நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் இன்னும் பெரும் கூட்டமாக இருந்தாங்க, பெரிய கூட்டம். அந்த மாதிரி இருந்த காரணத்தினால அதில் ஒவ்வொருத்தரும் அந்த இஸ்மாயில் நபியுடைய இசாக்குடைய பரம்பரைலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 10 மனைவி 15 மனைவி அந்த மாதிரிலாம் வரும். எடுத்து பார்த்தீங்கன்னா தாறுமாற பயங்கரமாக என்ன செய்யும், அக்ஸர நஃபியராங்கிற அன்னைக்கு வந்து மக்கள் தொகையில் அவங்க தான் கூட. இப்போ சுருங்கிட்டாங்க, எல்லாத்தையும் விட கம்மியாக போயிட்டாங்க. அன்றைக்கு உள்ள கணக்கில் என்னென்னு கேட்டால் மக்கள் தொகையில் ஜாஸ்தியாக இருந்து கேட்டால் இஸ்ரவேலர்கள் தான். அப்படிலாம் இருந்தாங்க. இன்றைக்கி ரொம்ப சுருங்கிட்டாங்க. கூட்டி நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க தான் மைனாரிட்டி பார்த்திங்கன்னா, உலக இனத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்களுக்கு நம்ம ஒரு சமுதாயம் உண்டாகி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்தால் தான் வரும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இவங்க பருவம் அடைகிறாரு, விவரம் தெரிஞ்ச காலம் வருது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவர் இளைஞரான பிறகு இப்ராஹிம் நபி அவரும் சேர்ந்து காபா கட்டுறாங்க. காபாவை கட்டும் பொழுது அந்த ஆலயத்தினுடைய அந்த புனிதம் இருக்கு இல்லையா, அதை ஊட்டியே அந்த இறைவனை வணங்குறன்னு அல்லாஹ் மட்டும் வணங்கணுங்கிறதுக்காக வேண்டி கட்டுறாங்க. அது வந்து அதன் தொடர்ச்சி, அந்த இறையை சேர்ந்த தொடர்ச்சி அவங்களுக்கு இருந்து கொண்டு இருக்குது. அது போக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து இந்த நபி அனுப்பாத சமுதாயத்துக்கு வந்து அங்கே சிந்தனையாளர்களை ஏற்படுத்தி வச்சுருப்பான். அவங்களும் எச்சரிப்பாளர் தான், நபி இருக்க மாட்டாங்க. அந்த அந்த அவங்க அறிவை கொண்டு சிந்திச்சு, வகியை கொண்டு சிந்திக்காமல் அறிவை கொண்டு சிந்திச்சு இபாதத்துகளை கண்டுபிடிக்க இயலாது. வணக்க வழிபாடுகளை வந்து ஐடியா பண்ணி இப்படி சொல்லலாம்லாம் கண்டுபிடிக்க இயலாது. இது கடவுளா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இது கடவுளாக நம்ம செஞ்சதா, இதுக்கு சக்தி, இதை கண்டுபிடிக்கணும்ல. இந்த மாதிரி விஷயங்களை அறிவை கொண்டு கண்டுபிடிக்கிற விஷயங்களை அவர்கள் கண்டுபிடித்து இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை. எல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஒரு பஞ்சாயத்து கேட்க மாட்டேன் அவன் தான். அந்த 5000 வருஷமோ 4000 வருஷமோ வச்சுக்கிறங்க, அந்த சமுதாய மக்கள் வந்து தோளுகளை நோன்பு வைக்கலைன்னா எல்லாம் கேட்க மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு நபி வரல. எதை கேட்பான், அல்லாஹ் இடத்துல ஒரு ஆளை வச்சா கேட்டுருவான். அவங்களுக்குள்ள கேள்வி என்னன்னு கேட்டால் நபி அனுப்பப்பட்டவங்களுக்கு வந்து வணக்க வழிபாடுகள் உட்பட கேள்வி, கடமைகள் உட்பட கேள்வி, இபாதத்துகள்லாம் கேள்வி. நபி அனுப்பப்படாத சமுதாயத்துக்கு வந்து வெறும் அக்கீதா தான் கேள்வி. அதுவும் மலக்குகளுக்கு அக்கீதாவெல்லாம் கேள்வி, அல்லாங்கிற அக்கீதா மட்டும் தான் கேள்வி. மலக்குன்னு எப்படி தெரியும் அவனுக்கு? மலக்குங்கிறது வந்து அல்ல வகி மூலமாக தான், வகி மூலம் அறியப்படுகிற விஷயத்துக்கு கேள்வி கிடையாது. வகி இல்லாமல் அறிவிக்கிற அறிவு தந்திருக்கிறேன்ல, உன் அறிவு இதை கல்லுன்னு சொல்லலையா, இதுக்கு ஏண்டா நீ போய் கும்பிட்டு என்ன பிள்ளையத்தான் இருப்பி கேட்டேன்னு கேட்க மாட்டான்ல. இதை செய்வதற்கு வந்து எது போதும், அறிவு போதும். அவங்க அப்படி நடந்தாலும் அவங்களுக்கு கூலி இருக்குது, நல்லா விளைக்கணும். அப்படி நடந்தார்களேனாலேயே அவங்களுக்கு நமக்கு கிடைக்கிற மாதிரியான கூலி அவங்களுக்கு கிடைத்து விடும். அது எப்படி கிடைக்கும்னு கேட்டால் உதாரணமாக சொல்கிறோன்னு வைங்களேன். அதாவது ரசூலுல்லாவுடைய காலத்திலேயே அவங்க எப்படிலாம் இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து நபியாவெல்லாம் ஆகலை, இளைஞராக அந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்டம், இளமை பருவத்தில் அது மாதிரி இருப்பாங்கள்ல. அப்படி கட்டத்தில் வந்து ஸெய்த் இப்னு அம்ருன்னு ஒரு ஆள் இருக்கார். அவர் புரட்சியாளர். அந்த ஊரில் ஸெய்த் இப்னு அம்ருங்கிறவர் வந்துக்கிட்டு இந்த மக்கா காஃபிருடைய எல்லா செயலையும் கண்டிப்பார், மூடத்தனங்கள்லாம் கண்டிப்பார். நிர்வாணமாக அறிவு கொட்டவங்களை ஏன்டா நிர்வாணமாக தவாப் செய்யணும்னு கேட்பார். அப்போ நிர்வாணமாக தவாப் செய்கிறது அறிகிறதுக்கு வகி வேண்டியதில்லை, நம்ம மனித நாகரிகம் உள்ள அறிவை சொல்லிடும். நிர்வாணமாக எப்படி இபாதத்து செய்கிறதுன்றது சொல்லணும். அது மாதிரி அல்லா பேரில் இருக்காமல் அந்த சாமி பேர்லன்னு இருப்பாங்க, அதை போய் என்ன செய்வார், தடுப்பார். அதனால் ஒரு ஹீரோ மாதிரி அன்றைக்கி ரசூலுல்லாவுக்கு முன்னாடி இவர் தான் அந்த காலத்தில் நினைஞ்சார், ஒரு ஹீரோவாக இருந்தார், சீர்திருத்தவாதியாக இருந்தார். அவரை கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அவர் போய் சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து நபி ஆகிறதுக்கு முன்னாடி ஸெய்த் இப்னு அம்ருங்கிற சந்திச்சு போகிறாங்க. போனோம் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க சாப்பாடுறதுக்காக வேண்டி ஒரு தட்டை விரித்து அதில் வந்து இறைச்சிலாம் வச்சு இவருக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஏன் சாப்பிட மாட்டேங்கிறேன்னா, இன்னிலா ஆக்குழு மிம்மா ததபகுன்னு அல அன்சாபிக்கும், உங்கள் சிலைகள் பேரில் அறுக்கிறோம், நான் சாப்பிட்ற ஆள் இல்லை. ரசூலுல்லாவுக்கு பாடம் நடத்துகிறார் அவர். ரசூலுல்லாஹ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்த இறைச்சி வந்து எந்த இறைச்சின்னு தெரியல. நீங்கள் சாமிக்கு படைச்சி கொண்டாந்து தருவீங்க, அதற்கான தருவேனா, சிலைகள் பேரால் அறுக்கிறோம், நான் சாப்பிட மாட்டேன். ஒல ஆக்குழு இல்லா மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலை, அல்லாவின் பெயர் கூறி அறுத்தாலே தவிர நான் சாப்பிட மாட்டேன். அப்போ இந்த அளவுக்கு அவர் தொழுதுருக்க மாட்டார். இவர் மூத்தா போனால் இவருடைய நிலை என்ன? இவர் சொர்க்கவாசி தான், கரெக்டாக இருந்திருக்காருல்ல, ஃபண்டமெண்டல் கரெக்டாக இருக்குல்ல அவருக்கு எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. இது வந்து புகாரில் 5499 ஹதீஸு. இது இன்னும் கொஞ்சம் விவரமாக 3826 புகாரில் இந்த சம்பவம். ஸெய்த் இப்னு அம்ர் இப்னு பெரிய ஒரு சீர்திருத்தவாதியாக ஒரிஜினல் முஸ்லீமாக இருந்திருக்கார். அதாவது நபுவத்துக்கு முன்னாடியே
நபி வருவதற்கு முன்னாடியே பியூர் முஸ்லீமாக இருந்திருக்கிறார். அவ்வளோ ஒட்டுமொத்த சமுதாயமும் செய்கிற அந்த தீமை அவர் தாக்கம் ஏற்படுத்தலை, அவரை பாதிக்கலை. எல்லாரும் செய்கிறாங்களேன்னு ஊரோட ஒத்துவாழ நினைக்கல. அவர் கரெக்டாக நின்றுருக்காரு. இப்படியாக இருக்கிறவங்களுக்கு பேர் தான் சாபியின்கள். இதுக்கு பேர், இதுக்கு என்ன பேர்? சாபியின்கள். அப்போ சாபியின்கள்டா யார்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயத்தில் 62வது வசனத்தை சொல்லி காட்டுறான். இன்னல்லதீன ஆமனு, மூமின் நம்மளை மூமின்களுக்கும், உள்ளதீன ஹாது யஹூதி, முன்னாடி ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி யஹூதியாக இருந்தான்னு வைங்க. யஹூதினா யார்? மூசா நபி வழியில் உள்ளவன், அவனுக்கும். நசாரா, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி உள்ள கிறிஸ்தவர்கள், ஈசா நபி வழியில் ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கும். சாபியின, சாபியன்கள்டா யார்? இந்த மாதிரி, அதாவது அவங்களோட அறிவை கொண்டு சிந்திச்சு ஷிர்க் வைக்காமல் இருந்தவங்க. சாபின்னா யாருன்னு கேட்டால், அறிவை கொண்டு சிந்திச்சு கல் மண் மரம் மட்டையெல்லாம் வழங்க மாட்டாங்க. ஒரு இறைவன் சூப்பர் பவர் இருக்கிறான் அப்படின்னு விளங்குவார்கள். நம்ம அறிவு மனித நாகரிகம் எதையெல்லாம் தப்புன்னு சொல்லுதோ அதை தப்புன்னு சொல்லுவாங்க. திருடாதேம்பாங்க, குடிக்காதேம்பாங்க. இது வகையில் வர தேவையில்லை, நம்மளே சொல்லலாம். குடித்தா என்ன செய்கிறான்னு பார்க்குறோம், இதேண்ட செய்கிறீன்னு அறிவை கொண்டு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தவர்களுக்கு பேர் சாபியன்கள். இவர்களுக்கெல்லாம் இப்படி இருந்த மண் ஆமன பில்லாஹி, அவர்கள் அல்லாவை நம்பி, ஒல்யோமில் ஆகிரி, ஆகிரத்தை நம்பினா தான் கூலி. அது இல்லாட்டி அவனே ஆகிரத்தை நம்பாட்டி என்னது கூலி கொடுக்குறது? ஆகிரத்தை நம்பி, அமில சாலிகன், அவனுக்கு தெரிஞ்ச நல்ல காரியங்களை செய்தானேயானால் பழகும் அஜரும் இந்த ரபி, அவங்களும் கூலி இருக்கிறது. சாபியன்களும் கூலி இருக்குது. சாபியனாக இருந்தானா ஏன் தொழுவலன்னு கேட்க மாட்டான்ல. இதே மாதிரி தான் காட்டுவாசிகள்லாம் இருப்பாங்க. இன்றைக்கு கூட இந்த நபிமார்கள்லாம் வரலன்னு இப்படி கேட்குறீங்க. எத்தனையோ மலை பகுதிகளெலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிறது உலகத்துக்கு தெரியாமலாம் பல பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு குர்ஆனும் தெரியாது, அல்லாஹ்வும் தெரியாது, படிப்பும் தெரியாது, எழுத்தும் தெரியாது, புஸ்தகம் பார்க்க மாட்டாங்க, இன்டர்நெட்டு கிடையாது, ஃபோன் பார்க்க தெரியாது. அந்த மாதிரியெல்லாம் இருந்தார்களே. ஆனால் அவங்களுக்கு என்ன நிலைமை? இதே தான். அதெல்லாம் இருந்துட்டு போகுது, நீ ஏன் ஒரு மரத்தை போய் வணங்குற? உனக்கு அறிவை அல்லாஹ் அறிவு தந்திருக்கான்ல, அந்த அறிவை நீ ஏன் பயன்படுத்தலை என்று கேட்கப்படும். அப்போ சாபியன்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிற காரணத்தினால நபிமார்கள் அனுப்பப்படல, நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. நபிமார்கள் அனுப்பப்படலைன்னா வேறு விதமாக இல்லை, கருணை செய்யலாம் அவங்களுக்கு. நபிமார்கள் அனுப்பப்பட்டால் கூடுதல் சுமை, நபிமார்கள் அனுப்பப்படலைன்னு சொன்னால் கம்மியான சுமை. அந்த மக்களுக்கு அநீதி இழைக்கல் அல்ல, அவங்க நிலைமைக்கு தகுந்தவாறு நபியை அனுப்பாமல் நீ நல்லவனாவலன்னு இப்படி எல்லாம் கேட்பான்? கேட்க முடியாது. நீ 2.5% ஜக்காத்துக்குள்ளே இப்படி கேட்குறது அப்படின்னா என்னென்னு தெரியாது. அப்போ அவன்கிட்ட என்ன கேட்கப்படேன்? நீ நல்லவன், நீ அடுத்த ஆள் கேடு செய்யாமல் இருந்தியா, பிறர் சொத்து அபகரிக்காமல் இருந்தியா, விபச்சாரம் பண்ணாமல் இருந்தியா, திருடாமல் இருந்தியா, மோசடி பண்ணாமல் இருந்தியா, கல் மண் கலதை விட்டு எல்லாம் வணங்காமல் இருந்து முடிஞ்சு வச்சுக்கதை. இவ்வளோ தான் அவங்களுக்கு உள்ளது. அதனால் நபிமார்கள் அனுப்பப்படாமல் இருந்தாலும் அவங்க கரெக்டான மக்கள் தொண்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன். ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படி இருந்தாங்கன்னா அதுக்கு முன்ன போக இன்னும் அதிகமாக இருந்திருப்பாங்களே. ஷிர்க் முத்தி போன காலத்தில் இப்படி ஒரு ஆள் இருந்திருக்காரு. ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ஷிர்க் முத்தி, அதான் உச்சகட்டம். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் அனுப்புகிறான். அந்த உச்சகட்டமான காலத்தில் இந்த மாதிரி ஆளுக்கு இருந்திருப்பார்களே. ஆனால் அது கம்மியாக இருந்த காலத்தில், இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஆளுக்கு நிறைய இருந்திருப்பாங்க. அவங்களும் எச்சரிப்படுதான், அவங்க நல்லவர்கள் தான். அதனால் அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் நபிகள் ரசூலுல்லாஹ் இஸ்மாயில் வம்சத்தில் ரசூலுல்லாஹ் மட்டும்தான் வரல தான். அதுக்கு தகுந்த ரீசன்லாம் இருக்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்டிஎஃப் என்று அழைக்கப்படும் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு மார்க்க விஷயத்திலும் சமுதாய பிரச்சனைகளிலும் ஆதாரங்களுடனும் அறிவுபூர்வமாகவும் சமரசமோ விட்டுக் கொடுத்தலோ இல்லாமலும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சாத நெஞ்சுரத்துடன் களமாடி வருவதை நீங்கள் நன்கறிவீர்கள். அதே சமயம் நாம் ஆற்ற வேண்டிய பணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. சத்திய இஸ்லாத்தின் ஏகத்துவ கொள்கையை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் எள்ளி நகையாடுவோருக்கும் விமர்சிப்போருக்கும் எதிராக அறிவாயுதம் ஏந்த வேண்டியுள்ளது. இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் முஸ்லிம் அல்லாதோருக்கு எத்தி வைக்கும் தாவா பணியை வீரியமாக முன்னெடுக்க வேண்டியுள்ளது. இஸ்லாத்தை தங்கள் வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு நம்மை நாடி வருவோருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய உண்டு. வாழ்வாதாரம் இழந்து வயிற்று பிழைப்பிற்காகவும் மருத்துவ செலவுகளுக்காகவும் நம்மிடம் முறையிட்டு வரும் உறவுகளுக்கு உதவிக்கரம் நீட்டும் பொறுப்பும் நம்மை சூழ்ந்துள்ளது. சமுதாய மக்களுக்கு இதுபோன்ற இன்னும் ஏராளமான தேவைகளும் அதற்கு என்டிஎஃப் ஆற்ற வேண்டிய சேவைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. என்டிஎஃப் தலைமைக்கான வாடகை, மின்கட்டணம், ஊழியர்கள் வகை போன்ற செலவினங்களுக்காக கணிசமான நிதி தேவையும் உள்ளது. இவை அனைத்திற்குமான நிதி ஆதாரங்களுக்கான கோரிக்கையை உங்கள் முன் வைக்கிறோம். நீங்கள் நன்கொடையாக மனமோந்து அளிப்பதை கொண்டுதான் மேற்கண்ட பணிகளை செய்ய முடியும்.
இதற்காக நீங்கள் வழங்கும் ஜகாத் சதக்காக்களையும் நன்கொடைகளையும் அதற்குரிய வழிகளில் மட்டுமே பயன்படுத்துவோம். மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அறப்பணிக்காக அள்ளித் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எந்த பணிக்காக நீங்கள் வழங்குகிறீர்களோ அந்த பணிக்கு மட்டுமே செலவிடுவதை உறுதி செய்வதற்காக தனித்தனி தொடர்பு எண்களை தந்துள்ளோம். நீங்கள் வழங்கும் நன்கொடை வகை என்றால் 9962041110 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும், நீங்கள் வழங்குவது ஜகாத் மற்றும் சதக்கா வகையாக இருந்தால் 6374788501 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும், இஸ்லாத்தை தழுவியோருக்கான தாவா சென்டர் வகை என்றால் 9003221162 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும் தகவல் தெரிவித்து அந்த வகைக்கான ரசீதை பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் அனுப்பும் உதவி அனாதை இல்லத்துக்கானது என்றால் 9789085666 என்ற எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கவும், அதை அனாதை இல்லத்தில் ஒப்படைத்து அதற்கான ரசீதை உங்களுக்கு கிடைக்கச் செய்வோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை வாரி வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லண்டன்ல இருந்து முகமது ரஃபீக் என்பவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, கீழே உள்ள ஜாகிர் நாயக்கின் விளக்கத்தின் பிரகாரம் 3 முஸ்லிம் ஆண்கள் ஜும்மா ஜமாத்திற்கு அவசியமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நாம் ஒரு ஆளோட இன்னொரு ஆள் இருந்தாலேயே ஜும்மா நடத்தலாம், ஜமாத் நடத்தலாம் என்று நம்ம சொல்லியிருந்தோம். ஜாகிர் நாயக் அவர் ஒரு ஹதீஸை எடுத்து காட்டி இந்த மாதிரி விளக்கம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டால், அபு தர்தா அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாங்க, மாமின் சலாசத்தின் ஃபி கரியத்தின், எந்த ஒரு ஊரில் உள்ள 3 பேர் இருந்தார்களே ஆனால், எந்த ஒரு ஊராக இருந்தாலும் 3 முஸ்லீம்கள் இருந்து லாயு அத்தனும் பாங்கு சொல்லப்படாமலும் ஒலா துகாமு ஃபீஹிமு சலாத்து தொழுகை நிலைநாட்டப்படாமலும் இருக்கும் என்று சொன்னால் இல்லஸ்தகவது அலைஹிமு ஷைத்தான் அவர்களை சூழ்ந்து கொள்கிறான். அதனால ஃபாலைக்க பில் ஜமாத்தை நீ பற்றி பிடித்துக்கொள் அப்படின்னு அகமதில் இருக்குது. ஜமாத்துன்னா அந்த ஜமாத்து இல்லை. நசையில் விளக்கம் வரும்பொழுது யானி பில் ஜமாத்தி அல் ஜமாத்த ஃபிஸ் சலாத், ஜமாத்துனா தொழுகையில் ஜமாத்தா தொழுகிறது தான் இதில் சொல்லப்படுது அப்படின்ற விளக்கமும் நசையில் சேர்ந்து வந்துடுது. அதனால இந்த ஹதீஸை காட்டி 3 பேர் தான் இருக்கணும்னு ஒரு வாதிட்டு இருக்காரு. ஜாகிர் நாய்க்கு சொன்னதாக சொல்கிறாங்க. இதில் இது இருக்குதான். இதில் என்ன இருக்குன்னு கேட்டால், 3 பேர் இருந்தால் ஜமாத்து இல்லாமல் இருக்கக்கூடாது, கம்பல்சரியாக உள்ள ஒரு விஷயத்தை இது சொல்லுகிறது. ஆனால் 3 தான் அவசியம் என்பதை இது காட்டுமான்னா காட்டாது. ஏன்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே நான் சொல்லும் பொழுது 2 பேர் இருந்தால் போதும் என்பதற்கு நான் ஆதாரம் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்னா, புகாரியில் 630வது ஹதீஸில் 2 நபர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தார்கள். யுரீதானி சஃபர, பிரயாணத்தை திட்டமிட்டு 2 பேர் வந்தார்கள். இப்போ காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ 2 பேர்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா அன்துமா ஹரஜ்துமா, நீங்கள் வெளியே புறப்பட்டு விட்டீர்களே ஆனால் ஃபஅதினா, நீங்கள் பாங்கு சொல்லுங்கள், சும்மா அகீமா, பிறகு இகாமத்து சொல்லுங்கள், சும்மல் எவ்முக்குமா அக்பருக்குமா, உங்களில் யார் பெரியவரோ அவர் இமாமத்து செய்யட்டும், இமாமா இருக்கட்டும். அப்போ 2 பேர் போதுன்னு சொல்கிறாங்கல்ல, இன்னொரு ஆளை தேடுங்கன்னு சொல்லலை. 3 இருந்தாலும் செய்யலாம். 3 கொஞ்சம் அதிகம் வலியுறுத்தப்பட்டது. அந்த ஹதீஸை அவர் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ஹதீஸில் குறைஞ்சபட்ச ஜமாத்துக்குரிய அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. குறைஞ்சபட்ச ஜமாத்தின 2 பேர் இருந்தால் கூட செய்யுங்கிறது. 630 ஹதீஸை எடுங்க. ஹதீஸில் இருக்குங்கும்போது நம்ம ஹதீஸை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சொன்னாலும் ஜாகிர் நாயக் சொன்னாலும் அது அவங்களுடைய கருத்தை எடுக்க தேவை கிடையாது. நம்ம எடுக்க வேண்டியது ஹதீஸை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேர் இருந்தீர்களே ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, பாங்கை காமத்து சொல்லி தொழுவுங்க, ஒரு ஆள் இமாமா இருங்க, அதை ஜமாத்தா தொழுவுங்க என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் இதுதான் சரியான நிலைப்பாடு. இதுக்கு மாற்றமான யார் சொன்னாலும் முடியும். ஹதீஸில் தெளிவான வாசகம் இருக்கும் பொழுது இதுதான் சட்டம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். NTF என்னும் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு ஆதரவுடன் புதிதாக துவங்கப்பட்டுள்ள தாயுள்ளம் அனாதை சிறுவர் இல்லம் மற்றும் மதரசாவுக்கு உங்கள் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வழங்கி உதவுங்கள். மரணத்திற்கு பிறகு மகத்தான நற்கூலியான சதக்கத்துல் ஜாரியா என்னும் நிலையான தர்மத்தின் நற்பயனை அடைந்து கொள்ளுங்கள். தௌஹீத் ஃபெடரேஷன் கரண்ட் அக்கவுண்ட் நம்பர் 3728333567, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை மெயின் பிரான்ச், IFSC கோட் CBIN 0280876 என்ற வங்கி கணக்கில் நீங்கள் அனுப்பும் தொகை பற்றி
9789085666 அல்லது 7010994520 என்ற எண்ணுக்கு உடனுக்குடன் தெரிவித்து ரசீது பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்து என்ன கேட்குறாருன்னா, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விரலில் சாப்பிட்டாங்கன்னு இருக்குல்ல, அதை நம்ம சொல்லியிருந்தோம். அது வஹி அடிப்படையில் இல்லை, இந்த ஊங்குறது இப்போ அதெல்லாம் வந்து மனிதனுடைய இயல்பாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்கார்ந்து சிறுநீர் கழித்தார்கள் என்று ஆதாரம் உள்ளது. அதை வைத்துக்கொண்டு அது அவங்களுடைய வழக்கம் என்று சொல்லி நம்ம நின்றுக்கிட்டு சிறுநீர் கழிக்கலாமா, மீறலாமா? ஏன்னா சிறுநீர் கழிப்பது வழக்கம் தானே. சிறுநீர் கழிப்பது வகி இல்லையில, அவருக்கு சிறுநீர் வந்தால் கழிச்சிட்டு போயிடுவார். அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிருவீங்கன்னு கேட்குறாரு. அதே மாதிரி வந்து சாப்பிடும்போது ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து சாப்பிட்டாங்கன்னு வருது. அப்போ அதை எப்படி எடுத்துக்கொள்வது? அது வழக்கமா, நம்ம மீறி சாப்பிடலாமா, அது வகையில் உள்ளதா, இது எப்படி எடுத்துக்கொள்வதுங்கிறத கேட்குறாங்க. அதை முதல்ல சொன்னதில் எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. இருந்தாலும் ஒரு தெளிவுக்காக வேண்டி கூடுதலாக சொல்லிக்கொள்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம முடி வளர்க்குறோம்ல, தலையில் முடி நிறைய பேர் பெருசாக வளர்க்குறாங்க. இந்த முடி வளர்க்குறது மார்க்கத்தில் என்ன சுன்னத்தான்னு கேளுங்க யார்கிட்ட வேண்டாலும். யாருமே சுண்ணத்துங்க மாட்டாங்க. முடி வளர்க்கலான்னு சொல்லுவாங்களே தவிர யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதி, அது சுண்ணத்துன்னு ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. தாடியை பற்றி கேளுங்க யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, அது சுண்ணத்தும்பாங்க. 2 முடி தான், 2 ரசூலுல்லாஹ் வந்து வச்சுருக்கிறாங்க. தலைமுடியும் பெருசாக வளர்த்துருக்கிறார்கள், தாடியும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா தாடியை சுண்ணத்தும்பாங்க. தலைமுடி வைத்திருக்கும் போது மதரசாவில் மொட்டை தான் அடிப்பாங்க. அவங்களே வழங்கி வச்சுருக்காங்கடா. அவங்களும் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தலைமுடி வச்சாங்கன்னு இருக்குல்ல, அப்போ என் மதரசாவில் மொட்டை அடிக்கிறீங்கன்னு கேட்டால் அப்போ விளங்குது என்னன்னு கேட்டால், தாடி வச்சாங்க, தலைமுடி வச்சாங்க. தலைமுடி வைக்க சொல்லலை, தாடி வைக்க சொல்லிட்டாங்க. எதனால் சொன்னது அவர் நல்லா வழங்கிக்கிறேன்னு. இது 2 சாதாரண விஷயம்தான். ரசூலுல்லாஹ் வச்சு வையுங்கன்னு சொல்லாட்டி தாடியும் கிடையாது தான். ரசூலுல்லாஹ் தாடி வச்சாங்கன்னு ஹதீஸ் வருது. நம்மளுக்கு எந்த ஆர்டரும் பண்ணலை. அது தாடி இயற்கையாக வரக்கூடியது, விரும்பினா வச்சுக்கிடுவாங்க. இது என்ன மேட்டுன்னு போயிடுவோம். அப்போ தலைமுடிக்கு மாதிரி. இப்போ தலைமுடிக்கு என்ன நிலைப்பாடு எடுக்கிறோம்? தலைமுடி வச்சாங்க, அழகுபடுத்துவாங்க, சீவி கொள்வார்கள், நடுவகீடு எடுப்பார்கள்லாம் வருகிறது. அதெல்லாம் சுண்ணத்துன்னு சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, தடை இல்லை, நீங்களும் செஞ்சுக்கிறங்க. அவங்களுக்கு பிடிச்ச வகையில் அவங்க ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச வகையில் நீங்கள் ஹேர் ஸ்டைலை வச்சுக்கிறங்க, நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். அப்போ தலைமுடியை வந்து சுண்ணத்து இல்லைங்கிறோம், தாடியை சுண்ணத்துங்கிறோம். ரெண்டுமே ரசூலுல்லாஹ் செஞ்சது தான். தலைமுடி ரசூலுல்லாஹ் வச்சு தான் இருக்கிறாங்க, தாடி வச்சு தான் இருக்காங்க. 2 முடி விஷயந்தான், ரெண்டுமே முடிமேற்று தான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்று சுண்ணத்து ஒன்று சுண்ணத்து இல்லை. ஏன்? அது சாதாரண நடைமுறை. வாயினால் உத்தரவு போட்டால் சுண்ணத்தாகி போயிடும். ரசூலுல்லாஹ் வந்து தாடியை வச்சுட்டு நீங்கள் வையுங்க, வளருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உத்தரவின் காரணமாகத்தான் சுண்ணத்தாக போகுது. இதை ஒரு அடிப்படை விளங்கிக்கணும். அடுத்து நீங்கள் கேட்ட குறிப்பிட்ட விஷயத்துக்கு வருவோம். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தா சிறுநீர் கழித்தாங்கன்னு வருது. உட்கார்ந்து கழித்தா நின்று கழிக்கக்கூடாதான்னு கேட்குறீங்கல்ல. ஒரு தேவை ஏற்பட்டால் நின்றும் கழிக்கலாம், அதுக்கும் ஹதீஸ் இருக்குது. உட்கார்ந்து கழித்து ஹதீஸ் இருக்கிற மாதிரி நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது இஸ்லாத்துடைய ஃபண்டமெண்டலுக்கு எதிரானதோ, இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு எதிரானதோ, அது ஒரு பெரிய ஹராமோ பெரிய குற்றமோலாம் கிடையாது. ஏன்னு கேட்டால் புகாரியில் 224வது ஹதீஸ் இருக்கிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தினுடைய குப்பை மேடு ஒன்று அந்த பக்கத்துக்கு வந்தார்கள். வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ பால காய்மன், அந்த இடத்தில் நின்ற நிலையில் சிறுநீர் கழித்தார்கள். நின்று கொண்ட மறைக்க வேண்டியெல்லாம் மறைத்து கொண்டு நின்ற நிலையில் சிறுநீர் கழித்தார்கள். சும்மத ஆபிமாயின், பிறகு தண்ணீரை கொண்டு வர சொன்னார்கள் என்னிடத்தில். நான் தண்ணீர் கொண்ட உடனே அதில் ஒழு செய்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ இந்த போகிறாங்க, உட்காருக்கு வசதி இருந்தால் நின்று தான் சிறுநீர் கழிக்கணும், நின்று போயிடலாம். நின்று தான் சிறுநீர் கழிக்கிறதுனா அது பெரிய பாவமா, ஒரு குற்றமா? அது கிடையாது. உட்கார்ந்து சிறுநீர் கழித்தாலும் உங்களுக்கு அனுமதி, 2 அனுமதி தான். 2 ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க. சிறுநீர் கழிக்கிறது உட்கார்ந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம அறிவை கொண்டு யோசிக்கணும். அது கட்டாந்தர மாதிரி இருக்குது, அங்கே நின்று கழிச்சா தெரிக்கும், அப்போ அது வேணாம், தவிர்த்து கொள்ளணும். மணலாக இருக்குது, நின்று கழித்தாலும் என்ன செய்யாது, அது தெரிக்காது, தெரிக்காட்டே இருந்துட்டு அப்படின்னு போயிட சாக்கடையாக இருக்கும், அங்கே உட்கார முடியாது. இது நம்மளாக முடிவு எடுத்துக்கிறது. 2க்கு அனுமதிண்டாலும் நமக்கு அது தெரிக்காமல் இருக்கணும் என்பதெல்லாம் நம்ம அறிவை கொண்டு செய்யக்கூடிய அது முடிவுகள். இடத்த பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் நீங்கள் போகிறீங்க, உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிற செட்டப் இருக்காது. அந்த நின்று கழிக்கிற மாதிரி தான் கழிப்பிடங்கள்லாம் செய்வாங்க, வச்சுருப்பாங்க. அப்போ சிறுநீர் கழிக்காமல் இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, நின்று கழிச்சிட வேண்டிய அப்படி தானே வச்சுருக்கான் செட்டப்பு. அப்போ நின்று ஆண்களுக்குரிய இதில் அப்படி தான் வச்சுருக்காங்க. அப்போ சிறுநீர் கழிக்கிறதை பொறுத்த வரைக்கும் உட்கார்ந்து கழித்ததுக்கு ஆதாரம் இருக்கிறது, நின்று சிறுநீர் கழித்ததற்கும் புகாரியில் 224வது ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறதுனால அது மார்க்கத்தில் பெரிய தப்புலாம் கிடையாது. அது நல்லா விளங்கிக்கணும். அதே மாதிரி வந்து நின்றுக்கிட்டு குடிக்கலாமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, நின்றுக்கிட்டு குடிக்கிற ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு ஹதீஸ் இருக்குது.
ஜஜர் அனி சுருபி காய்மன், நின்ற நிலையில் குடிப்பதை ரசூல்லா தடுத்தார்கள் என்று அனஸ் அறிவிக்கிறாங்க. அது முஸ்லீமில் இருக்கிறது. அதே இன்னொரு ஹதீஸில் இருக்கிறது, யாரும் நின்று கொண்டு குடிக்கக்கூடாது, அப்படி மறந்து குடித்து விட்டீர்களேயானால் வாந்தி எடுத்து விடுங்கள். அது நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கக்கூடாது, அதை வாந்தி எடுத்துருங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ரெண்டு ஹதீஸில் முதல் ஹதீஸ் அதுவும் முஸ்லீமில் தான் இருக்குது. அதாவது நின்று கொண்டு குடிப்பதை தடுத்தார்கள், அதுவும் முஸ்லீமில் இருக்கிறது. இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், நின்று கொண்டு நீங்கள் குடித்தா வாந்தி எடுத்துருங்க அப்படின்னு அதுவும் முஸ்லீமில் இருக்குது. முஸ்லீமில் இருந்தாலும் முஸ்லீமில் உள்ள ஹதீஸை ஹதீஸ்கலை வல்லுநர்கள்லாம் இது பலவீனம்னு நிராகரிச்சிட்டாங்க. அப்போவே முஸ்லீமில் தான் இருக்குது, நம்ம புதுசாக சொல்லலை. முஸ்லீமில் அந்த ஹதீஸை போடும்போதே இது சரியில்லாத ஹதீஸு, முஸ்லீம் மட்டும் அவரை மிஞ்சி பலவீனமான ஹதீஸில் வந்திருக்கும்ல, அவரை மிஞ்சி உள்ளுக்குள்ள நுழைஞ்ச ஹதீஸில் இது ஒரு ஹதீஸு. இதில் என்ன இருக்குன்றா, இதில் அது எதனால் பலவீனம்னு கேட்டால், உமர் இப்னு ஹம்சான்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார். அது அறிவிக்கிற ஒரு அறிவிப்பாளரில், அதாவது குடித்தால் வாந்தி எடுத்துருங்கன்னா சீரியஸாக கடுமையாக சொல்கிறது. சும்மா தடுத்தார்கள்னா கடுமை கம்மி, வாந்தி எடுக்கும் அளவுக்கு சொன்னார்கள், அது மீற முடியாதுல்ல. அப்படியான அழுத்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமாக இருக்குது. முஸ்லீமில் இருந்தாலும் உமர் இப்னு ஹம்சா என்பவர் பலவீனமாக என்ற காரணத்தினால நம்ம கிடையாது இந்த ஹதீஸெல்லாம் எந்த முஸ்லீமில் இருந்தால் ஏற்றுக்கணுமாங்களே, அந்த ஆட்களை இது பலவீனண்டு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ என்ன இருக்குன்னா, நின்று கொண்டு குடிப்பதை ரசூல்லா தடுத்தார்கள் மட்டும் ஒரு ஹதீஸ் இருக்குது. இது பல பேரில் வந்தாலும் இவ்வளோதான், இந்த ஒரு ஹதீஸ் தான். அது 100 பேரில் வந்தாலும் இந்த ஒரு ஹதீஸ் தான் ஒன்று. இன்னொரு ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், இது புகாரில் வர ஹதீஸ். அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நின்று கொண்டு அலி ரலியல்லாஹு நின்று கொண்டு தண்ணியை குடிக்கிறாங்க. குடித்தவுடனே குடிச்சிட்டு சொல்கிறாங்க, இன்ன நாசன் எக்ரஹு அஹதுஹும் ஐ யஸ்ரபஹு காயிமுன், நின்று கொண்டு குடிப்பதை வெறுக்கத்தக்கதாக கருதுகிறார்கள். அவர் தண்ணியை குடிச்சுவிட்டு மக்கள்கிட்ட பேசுகிறாரு, நீங்கள் எல்லாம் நின்று கொண்டு குடிக்க நம்ம பெரிய தப்பு மாதிரி பேசி கொண்டிருக்கிறீர்கள். ஓ இன்னி ராயித்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅல கமா ராயித்து முனி ஃபால்து, நான் எப்படி செய்ததை நீங்கள் பார்த்தீர்களோ இப்படியே ரசூல்லா செய்து நான் பார்த்துருக்குறேன். நான் நின்று குடித்ததை நீங்கள் பார்த்தீர்ல, இதே மாதிரி ரசூல்லா குடிச்சதை நான் பார்த்துருக்கேன், அப்படி என்ன வெறுக்கிற அப்படிங்கிறாங்க. அப்போ நின்று குடிக்கிறத கூட நின்றும் குடிக்கலாம், உட்காந்து குடிக்கலாம், ஒன்றும் தடை இல்லை. இதுவும் செயலாக தான் பார்க்கணும், வகி வரல. தடுத்திருந்து கூட தடுத்தாங்கன்னா என்னன்னு கேட்டால், அது ஒரு மென்மையான தடையாக எடுத்துக்கணும். அப்படி வந்துச்சின்னு சொன்னால், ஒரு காரியத்தை தடுத்தாங்க, அப்புறம் செஞ்சாங்கன்னு வருது. அப்படி செஞ்சாங்கன்னு வந்தோடனே அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்? பொதுவான உசூல், இது பொதுவான விதி. அந்த தடை செய்தது சிறப்பு என்கிற முறையில் செஞ்சது, பாவம் என்கிற முறையில் தடுக்கலை. இதை நீ நீ உட்கார்ந்து குடிக்க நல்லது, நீ உட்கார்ந்தா அது உட்கார்ந்து குடித்தான் ஃபர்லு, அப்படி இல்லை. அப்படி இருந்தால் மீற மாட்டாங்க. கட்டாய கடமையான தடையாக இருக்குமேயானால் அதை மீற மாட்டார்கள், மென்மையான தடையாக இருக்குமேயானால் மீறுவார்கள். இப்போ நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால், நின்று குடிக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை, உட்கார்ந்து குடிப்பது சிறப்பு. நின்று தான் குடிக்கணும்னு வந்துச்சுன்னு சொன்னால் குடிச்சிக்கலாம். அப்போ நம்ம டீ கடையில் போய் எல்லாம் உட்காந்து குடிக்க, இப்போ உட்கார சேர் போட்டிருக்க மாட்டான், ரோட்டில் உள்ள கடையெல்லாம் டீ உட்காந்தா குடிக்க முடியுது. அதெல்லாம் நம்ம பாவம்னு உறுத்தலாலும் குடிக்க வேண்டியதில்லை, மார்க்கத்தில் உள்ளதுன்னு குடிச்சிட்டு போயிடலாம். நம்ம என்ன செய்கிறோம், அப்படி நின்று குடிக்க வேண்டி வருது, அப்படி தேடி பார்ப்போம், உட்கார இடம் இல்லாட்டி என்னடா இப்படி வரும், பாவம் செய்கிறமே அப்படி நினைத்துலாம் குடிக்க தேவையில்லை. அப்படி தான் வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் குடிக்க வேண்டியது தான். அதில் ஒரு ஊர்வலம் போயிட்டு இருக்கிறாங்க மக்கள்லாம், தண்ணி அதுக்கு பாக்கெட் கொடுக்குறாங்க. ஊர்வலம் போய் ஆனால் உட்காந்து மிதிச்செல்லாம் தள்ளிட்டு போயிடுவாங்க, தண்ணி குடிக்கிறான்னு உட்காந்து தானே செய்ய, அவனும் நடந்துக்கிட்டே தான் குடிக்க வேண்டி இருக்குது. இதெல்லாம் பாவமா? இதெல்லாம் பாவம் கிடையாது. இதெல்லாம் மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி குடித்ததை அவர் பார்த்துருக்கிறார்ல, பார்த்தாலும் அறிவிக்கிறாரு. அப்போ அதையும் செஞ்சுட்டு போங்க. அதனால் இதுவும் வழக்கத்தில் உள்ளது தான், சொல்லுங்கதா அப்படி விளங்கிக்கிறேன். அடுத்தது, தொழுகைக்காக வண்டலூர்லேருந்து செய்யது காதங்கிறவர் கேட்குறாரு, தொழுகைக்காக உழு செய்யும்போது கால்களை கழுவும் போது கைகளை கொண்டு கால்களை கழுவுகிறோம். என்னுடைய கேள்வி, ஒரு காலை கொண்டு மறுகாலில் தேய்த்து கழுவல அவனு கேட்குறாரு. உழு செய்யும்போது கையை போட்டு தேய்ச்சி தானே காலை கழுவுறாங்க, அது இப்போ நான் உட்கார்ந்து செய்யும்போது அப்படி செய்வாங்க. நின்று உழு செய்கிற இடங்களில் செய்ய முடியாது. நின்று உழு செஞ்சாங்கன்னா தண்ணியை ஊற்றுவாங்க, ஒரு காலை கொண்டு இன்னொரு காலை தேய்க்குவாங்க, இன்னொரு காலை கொண்டு இன்னொரு காலை தேய்ப்பாங்களே தான். குனிஞ்சு கையால் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் குனிய முடியாதவர்கள்லாம் இருப்பாங்க, பல விஷயங்கள் இருக்குது, அந்த வசதி அங்கே இருக்காது. அப்போ அதை செய்யலாமான்னு கேட்குறாரு. இதை பொறுத்த வரைக்கும் கையை கொண்டு தான் கழுவணும், காலை கொண்டு கழுவக்கூடாதுன்னு ரசூல்லா சொல்லலை, சைலண்ட்டாக விட்டுட்டாங்க. எதை உங்களுக்கு சைலண்ட்டாக விட்டனோ அது அஃபோன் மன்னிக்கப்பட்டது. ரசூல்லா கூடுமானதை கூடுன்றுவாங்க, கூடாதுன்னா கூடாதுன்றுவாங்க. உங்கள் கால்களால் கால்களை கழுவாதீர்கள்னு ஒரு தடை இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அப்படி செய்யலாம். அல்லது கைகளால் மட்டும்தான் கால்களை கழுவ வேண்டும் அப்படின்னு இருந்தால் அப்பவும் நம்ம என்ன செய்யலாம், நீங்கள் கையால் தான் கழுவணுங்கலாம். இதை பற்றி ரசூல்லா பேசாமல் விட்டுட்டாங்க. பேசாமல் விட்டு நம்ம ஏன் கூடையன்னு, பேசாமல் விட்டாலே பர்மிஷன் அர்த்தம்.
பேசாமல் விட்டுட்டாங்கன்னா அதுவும் செஞ்சு உன் விருப்பத்தில் செஞ்சுக்கப்பான்னு அர்த்தம். கழுவணும் அவ்வளோதான், காலை கழுவணுண்டாச்சுல. அப்போ அந்த மூசா நபி காலத்தில் என்ன செஞ்சான், அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டான் மாட்டாருன்னு சொல்லி. பேசாமல் அறுத்துட்டு போக வேண்டியது தானே. மூசா நபி காலத்தில் ஒருத்தரை கொலை பண்ணிவிட்டாங்க. கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்கிறாங்க, மூசாட்ட வந்து புகார் செய்கிறாங்க, கொலை செஞ்சவங்க எனக்கு தெரியணும்னு சொல்லி. அல்லாஹ் என்ன செய்கிறாங்க, எனக்கு பிறப்பே தெரியும்னு கேட்குறாங்க. நீ அல்லாட்ட சொல்லி அதை யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லு அப்படின்னு. அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டால் ஒரு மாட்டை இருக்க சொல்லுங்கிறான். வேறு ஒன்றும் சொல்லலை. ஒரு பக்கரான்னு பேர் அதுக்கு தான் சூறாவுக்கு வந்திருக்குது. மாட்டை அருண்டவுடனே என்ன செஞ்சாங்க, அறுத்துட்டு ஏதாவது மாடு பிடிச்சா தான் கதை முடிஞ்சு போயிருக்கும். என்ன செஞ்சாங்க, என்ன மாடு, அது கலரு என்ன, அது வயசு என்ன இப்படின்னு கேட்க அல்லா நினைஞ்சா அவன் கண்டிஷனை போட்டுகிட்டே இருந்தான். எல்லாம் ஃப்ரீயாக அவனை விட்டுருக்கும் போது என்ன செய்யணும், மாடு அறுத்து சரிங்கன்னு ஒரு மாட்டை எடுத்து உடையாந்துருக்கலாம். அறுத்தானே வேலை முடிஞ்சிடும். இவங்க கடைசியில் கேட்டு கேட்டு உலகத்தில் கிடைக்காத மாடாக போச்சு. கடைசியில் அது மஞ்சள் நிறமாக இருக்கணும், விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடாது. இவங்க கேட்டதுனால எல்லாம் அந்த கண்டிஷன்லாம் போடலை. இவங்க திமுறாக போட்டு தேவையில்லாமல் கேட்டதுனால நமக்கு சிரமங்கள் அதிகமாகி போயிடும். இதை வகி இருக்கிற காலத்தில் நீ கேட்டிங்கன்னு சொன்னால் கூட 100 சொல்லியிருப்பாங்க. நல்ல வழிக்கு வகி இல்லாத காலத்தில் இப்போ கேட்குறீங்க. ரசூல்லா காலத்தில் கேட்டால் அப்படியா கால கடவுள் போ சும்மா விட்டா போயிட்டு இருக்கனே, உனக்கு சொல்லாமல் விட்டுட்டாங்க என்று சொன்னால் பேசாமல் போய்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் கொடுத்த சலுகைண்டு. ஏன் அல்லாஹ் கேட்டால் நீ சொல்லலைன்றலாம். நீ ஏன் காலை கொண்டு காலை கழுவுனா அப்படின்னு சொன்னியா, கழுவு வேணா நீ உத்தரவு போட்டியா, நம்ம கேட்டுப்படலாம். அவன் கேட்கவும் மாட்டான் அல்ல. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம விடுபட்ட எதை சொல்லலையோ நம்மளா ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு கால் மட்டமானது அது அப்படி நினச்சிக்கிட்டு தான் எல்லாம் கேள்வியெல்லாம் வருது. காலுங்க நம்ம உறுப்பு தானே, அது மட்டமாது, நடக்கிறதுனால மட்டமாக போயிடுமா, அது செருப்பு போட்டு நடந்தோம்னா அது கை மாதிரி அது தூய்மையானது தான். அதனால வந்து காலுங்கிறது மட்டும் கால் லேசாப்பட்டா பயங்கர மன்னிப்பு கேட்குறது, கைப்பட்ட மாதிரி தான் கால் பட்டாலும் நம்மளாம் அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, மீதி கேள்வி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் மார்க்கத்தை தங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான தாவா சென்டர்களை தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு நடத்துகிறது. ஆண்களுக்கு மறைமலை நகரிலே இந்த சென்டர் உருவாக்கப்பட்டு 40 நாட்கள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. உணவு, தங்குமிடம், புத்தகங்கள், சுன்னத்து, அபிடவிட்டு, பெயர் மாற்றம் அனைத்தும் அவர்களுக்கு இலவசமாக செய்து தரப்படுகிறது. இஸ்லாமிய அடிப்படை கொள்கை, இஸ்லாம் குறித்த சிறப்பு, அவர்களுக்கு இஸ்லாம் குறித்த இருந்த சந்தேகங்கள் தீர்ப்பு என்று பலவிதமான பாடத்திட்டங்களை கொண்டு அந்த சென்டர் நடத்தப்பட இருக்கிறது. அதுபோல் பெண்களுக்கு அதிராம்பட்டினத்தில் 3 மாதம் தங்கி பயிற்சி எடுக்கக்கூடிய வகையில் தாவா சென்டர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 மாதமும் உணவு, அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள், பெயர் மாற்றம், அபிடவிட்டு மற்ற எல்லாமே இலவசமாகவே செய்து தரப்படுகிறது. அவர்கள் எந்த ஊரிலிருந்து இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்களோ அந்த ஊரிலிருந்து நம்ம ஊருக்கு வருவதற்குரிய போக்குவரத்து செலவுகள், திரும்பி செல்வதற்கான போக்குவரத்து செலவு எல்லாமே நம்ம என்டிஎஃப் சார்பாக நம்ம செய்து தருகிறோம். இந்த வகைக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் கீழ்கண்ட வங்கி கணக்குக்கு உங்களுடைய உதவிகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவன் நாடினால் நாளைய சகர் நேர சங்கமம் நிகழ்ச்சியில் வஹியை எழுதியவர்கள் அவர்கள் விரும்பியவாறு குர்ஆனில் எழுதினார்களா, வானவர்கள் பூமியிலிருந்து ஒரே நாளில் இறைவனை அடைவார்கள் என்ற குர்ஆன் வசனம் நவீன கண்டுபிடிப்பிற்கு முரணாக உள்ளதே, அநீதி இழைக்கப்பட்டவரின் துஆவிற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ஹதீஸ் இருக்கிறதா, குஷ்டத்தை விட்டும் பாதுகாப்பு தேடும் ஹதீஸ் பலகீனமானதா? இது போன்ற கேள்விகளுக்கான பதில்களை காணத் தவறாதீர்கள். Allah